சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாண்டவர்கள் வரம் பெற்றமை. அதில் முதலாவதாக பாண்டு மன்னன் வரம் பெற்றமை. துவாபர யுகத்திலே திருநாரையூர் பெருமான் செய்த அருட்செயல்களை ஆறுமுகக் கடவுள் முனிவர்களுக்கு சொல்லுவாராயினார். சந்திர வம்சத்திலே சந்தனு என்னும் அரசன் இருந்தான். வருண பகவானின் அம்சமாக பிறந்தவன். அந்த அரசன் பிரம்மனின் சாபத்தால் பூமியில் பிறந்த கங்கையையும் வசு என்னும் அரசன் இல்லத்தில் பிறந்து பரதவர் இல்லத்தில் வளர்ந்த யமுனையையும் முறைப்படி மணந்து கொண்டான். கங்கை வயிற்றில் உதித்தவன் காங்கேயன் என்னும் வீட்டுமன். யமுனை வயிற்றில் உதித்தவன் விசித்திர வீரியன். அரசன் விசித்திர வீரியனுக்கு பட்டம் சூட்டினான். பின்னர் தன் சாப நீக்கம் பெற்று தன் வருணலோகத்தை அடைந்தான். வீடுமன் தன் தம்பியிடமே நாட்டை கொடுத்து மகிழ்ச்சியுடன் ஆள செய்தான். விசித்திர வீரியன் நோய்வாய்ப்பட்டு இளமையிலேயே இறந்தான். விசித்திர வீரியன் மனைவியர் வியாச முனிவருடன் கூடி 2 பிள்ளைகளை பெற்றனர். மூத்தவன் திருதராட்டிரன், மிக்க பலம் உள்ளவன். இளையவன் பாண்டு, அவன் பாண்டு ரோகம் உடையவன். வியாச முனிவர் கட்டளைப்படி பாண்டு தன் நோய் நீக்கம் விரும்பி திருநாரையூரை அடைந்து முறைப்படி நீராடி அங்குள்ள விநாயகப் பெருமானையும் திருநாரையூர் சிவபெருமானையும் சௌந்தரேஸ்வரரையும் தியானம் செய்து வழிபட்டு வந்தான். 1.5 மாதம் வழிபாடு செய்தபின் பரமசிவன் உள்ளம் மகிழ்ந்து லிங்கத்தினின்று தோன்றி பரமகாட்சி தந்தார். பாண்டு சிவபெருமானை கண்டவுடன் நமக மந்திரங்களை கூறி துதித்தான். பின்னர் நாரையூர் பெருமானிடம் தன் நோயை நீக்கி அருளவும், மக்கள் பேற்றை அருளவும், அரச செல்வங்கள் அருளவும் வேண்டினான். நோயை நீக்கிய இறைவன் பாண்டு முற்பிறவியில் பெற்ற சாபத்தால் பிள்ளை பேறு இல்லாதவன் ஆவான் என்றும், தம் கருணையால் தேவர்கள் மூலம் 6 பிள்ளைகள் அடைவான் என்றும் கூறினார். தர்மதேவன் யமதர்மன் அம்சமாக உனக்கு மூத்த மைந்தனாக பிறப்பான். உருத்திரன் வாயுவின் அம்சத்துடன் 2ஆம் மகன் பிறப்பான். குகன் திருமால் இந்திரன் ஆகிய இருவரின் அம்சத்துடன் 3ஆம் மகன் பிறப்பான். சாத்தா 4ஆம் மகனாகவும் பிரம்மன் 5ஆம் மகனாகவும் தோன்றுவார்கள். இந்த 5வரும் நல்லவர்கள், வல்லவர்கள், அறநெறி வழுவாமல் நடப்பவர்கள். சகசிர கவசன் என்னும் அசுரன் சூரியன் அம்சத்துடன் பிறப்பான். இவன் கொடை குணத்தால் யாவராலும் புகழப்படுவான். இவன் உன்னுடைய 5 பிள்ளைகளுக்கும் பகைவனாய் இருப்பான். உன்னுடைய 5 பிள்ளைகளும் அறநெறியில் நடந்து இவனை கொன்று நாவலந்தீவு முழுமையும் ஆளுவார்கள். அஸ்வமேதங்களையும் ராஜசூய யாகங்களையும் சிறப்புடன் செய்வார்கள். நீ உன்னுடைய மூத்த மைந்தனுக்கு 9 வயதான போது முனிவன் சாபத்தால் இவ்வுடலை நீத்து புண்ணிய லோகம் அடைந்து தர்மராசன் சபையிலே 50 ஆண்டுகள் அவனால் பூசிக்கப் பெறுவாய். உன் மைந்தர்கள் செய்யும் ராஜசூய பலத்தால் இந்திர சபையில் 100 யுகம் மகிழ்ந்திருந்து சிவலோகத்தை அடைவாய் என்று திருநாரையூர் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். பாண்டு மன்னன் சிவபெருமான் அருளிய வண்ணம் நல்லுடல் பெற்று 300 ஆண்டு தர்ம நெறியாய் பூமியை காத்து மக்களை பெற்று மூத்தவனது 9ஆம் வயதில்
உடலை நீத்து சிவபெருமானின் சாரூபிய நிலையை அடைந்தான். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாண்டவர் வரலாறு உரைத்தமை. பாண்டவர்களோட வரலாறு முருகப்பெருமான் முனிவர்களுக்கு சொல்லுகிறார். கந்தன், விஷ்ணு முதலியவர்கள் பாண்டு மன்னனுக்கு பிள்ளைகளாய் தோன்றி செய்த செயல்கள், அவர்கள் மனிதத்தன்மை பெற்றமைக்குரிய காரணங்கள் ஆகியவற்றை முருகப்பெருமான் கூறினார். முன்னொரு காலத்தில் பிரம்மா, விஷ்ணு முதலானவர்கள் செருக்கு உற்றவர்களாய் தங்கள் தந்தையாகிய சிவபெருமானையும் மூத்த பிள்ளையாகிய விநாயகரையும் அவமதித்து தங்களையே பரம ஆன்மாவாகிய முழு முதற் பொருளாக மதித்து கொண்டார்கள். அதனால் சிவபெருமான் கோபங்கொண்டு வைரவ மூர்த்தியாகி அவர்களிடத்தில் இரத்த பிச்சை ஏற்றார். பிரம்ம விஷ்ணுக்கள் வைரவரின் கபாலத்தை நிறைக்க முடியாதவர்களாகி தாங்கள் பூமியிலே தோன்றி பாரத போரில் கபாலத்தை நிரப்புவதாக வைரவரிடம் வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது விஷ்ணு தான் துவாபர யுகத்தில் பூமியில் தோன்றி அசுரர்களையும் துஷ்டர்களையும் சேனைகளுடன் கொன்று கபாலத்தில் பாதியை நிரப்புவதாக கூறினார். நரன் என்பவன் நாராயணனுடன் உலகத்தில் தோன்றி தீயவர்களை கொன்று வைரவருடைய கபாலத்தில் குறைவதில் பாதியை நிரப்புவதாக கூறினார். கந்தன் என்பவன் நரன் என்பவனோடு கலந்து மகிஷாசுரன் முதலிய அசுரர்களை கொல்வதாக கூறினான். கந்ததேவன் அம்சமான சாகனும் விசாகனும் நிகமனும் பாரத போரில் சேனைகளை அழிப்பார்கள். அக்னி புதல்வனான கந்தன் காலருத்திரனை பற்றி நின்று அவ்வளவு அக்ரோனி சேனையை அழிப்பான். நான் இவ்வண்ணம் செய்து வைரவ கபாலத்தை சிறிது குறை நிறைப்பேன் என்றான். உரித்திரன் விஷ்ணுவை பார்த்து, நான் வாயு அம்சத்தில் கலந்து நின்று 16,000 யானை பலங்கொண்ட துஷ்ட அசுரர்களை அழிப்பேன். பாரத போரில் 1.5 அக்ரோனி சேனை தலைவர்களை வதைப்பேன் என்று கூறினார். பூதநாதனாகிய சாத்தாவும் பிரம்மாவும் அவ்வாறே கூறினார்கள். சிவபெருமானது கட்டளைப்படி துவாபர யுகத்தில் தங்கள் அம்சப்படி அனைவரும் வந்து பிறந்தார்கள். நாராயணன் வசுதேவன் குமாரனாகவும் நரன் அர்ஜுனனாகவும் ஆனார்கள். வீட்டுமன், துரோணன், கிருபன், அஸ்வத்தாமன், திருடத்தியும்னன், பாண்டவர்கள் என்னும் இவர்கள் கந்தனுடைய அம்சம் என கூறப்படும் பூபாரம் தொலைக்கும் முயற்சியை உடையவர்கள் ஆனார்கள். வசிஷ்ட முனிவரது சாபத்தால் பிப்பாசவசுவின் மனைவி காசி அரசன் மகள் அம்பையாக பிறந்தாள். நீ மனைவியை துறக்க என்ற வசிஷ்டன் சாபத்தால் வீட்டுமனோடு அவளுக்கு பகை உண்டாயிற்று. ஆதலால் அவள் இவனை போரில் கொல்வேன் என்று சிகண்டியானாள். பின் பாஞ்சாலன் புத்திரியாக பிறந்து இயக்கனருளால் ஆண் மகனானாள். முற்காலத்தில் தேவகுருவின் மனைவி காரணமாக சந்திரனுக்கும் தேவகுருவுக்கும் போர் மூண்டது. அப்பொழுது இந்திரன் முதலிய தேவர்கள் குருவை சார்ந்து நின்று சந்திரனோடு போர் செய்தனர். சந்திரனுக்கு துணையாக செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு முதலியவர்களும் அசுரர்களும் விசுதேவர்களும் அக்னியும் அக்னி புத்திரனாகிய ஆறுமுகம் முதலியவர்களும் குரு பக்கத்தை சார்ந்தவர்களோடு போர் செய்தனர். போர் மிகவும் கடுமையாக நடந்தது. அப்பொழுது பிரம்மா அவர்களை தடுத்து, நீங்கள் பூமியிலே போய் பிறந்து
உங்கள் பகையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சமாதானம் செய்து வைத்தார். பிரம்மாவின் கட்டளைப்படியே அவர்கள் பாண்டு பாஞ்சால வம்சங்களில் பிறந்தார்கள். பிரம்மன், சாத்தா, நரன், உருத்திரன், தர்மன் என்னும் இவர்கள் பாண்டு புத்திரர்கள் ஆனார்கள். அசுரேந்திரன் முதலிய அசுரர்கள் திருதராட்டிரனுக்கு புத்திரர் ஆனார்கள். ஆயிரக்கவசன் என்னும் தைத்தியன் சூரியனது அம்சத்தோடு அவன் மகன் கண்ணனாய் தோன்றினான். இங்ஙனம் தேவர்களும் அசுரர்களும் பூமியில் தோன்றி புண்ணிய பாவங்களை வளர்ப்பாராயினர். பாண்டு புத்திரர்கள் வாய்மையும் பொறியடக்கமும் பணிவும் உடையவர்களாகவும், திருதராட்டிரன் புத்திரர்கள் மூடத்தன்மையும் தீய ஒழுக்கமும் உடையவர்களாகவும் இருந்தனர். இரு குடும்பத்தாருக்கும் நடந்த போரில் பாண்டவர்கள் கௌரவர்களின் 11 அக்ரோனி சேனைகளுடன் கௌரவர்களையும் அழித்தனர். அப்போது வைரவரின் கபாலும் இரத்தத்தால் நிரம்பியது. பாண்டவர்கள் ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகங்களை செய்து மகிழ்ச்சியுடன் 100 ஆண்டுகள் வாழ்ந்து பின் சிவபெருமான் கட்டளைப்படி தம் உலகம் சென்றார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வஜ்ரன் மகனுக்கு வரம் அளித்தமை. பாண்டவர்களுக்கு பின் அர்ஜுனனின் பேரன் பரீட்சித்து பகைவர் அஞ்சும் வீரமுடன் அத்தினாபுரியை ஆண்டு வந்தான். கிருட்டிணனுக்கு பேரனாகிய வஜ்ரன் என்பவன் அர்ஜுனனால் இந்திர பிரத்தத்தில் அரசனாக நிறுவ பெற்றான். தட்சகன் என்னும் கொடிய பாம்பால் பரீட்சித்து இறந்தான் என்பதை அறிந்த வஜ்ரன் மிகவும் கோபம் கொண்டு தன் தேர்மேல் ஏறி பாதாள லோகத்தை அடைந்து தட்சகனோடு போர் புரிந்தான். காருடம், மாயூரம், நகுலம் என்னும் அம்புகளை ஏவி அங்குள்ள நாகங்களை அழிக்கத் தொடங்கினான். தட்சகன் இந்திரனை தியானித்தான். இந்திரன் வந்து வஜ்ரனை சமாதானம் செய்தான். இந்திரன் சொல்படி தட்சகன் வஜ்ரனை சரணமடைந்தான். தன் மகளை வஜ்ரனுக்கு மணம் செய்து கொடுத்தான். வஜ்ரனுக்கு நாக கன்னிகை மூலம் வடிவ அழகுடைய மைந்தன் பிறந்தான். பரீட்சித்து மன்னனின் புதல்வன் சனமேயசயன் சிறுவனாக இருந்தமையின் வஜ்ரன் அவனுடைய நாட்டையும் ஆண்டு வந்தான். சாளுவ நாட்டு மன்னன் சாளுவேசன் வேறு சில அரசர்களுடன் கூடி படையெடுத்து அத்தினாபுரியை கைப்பற்றினான். இந்த செய்தி அறிந்த வஜ்ரன் சாளுவ அரசனுடன் போர் புரிந்தான். அப்போது சாளுவ அரசன் உத்தரவுப்படி சீனத்தரசர் முதலிய 5 யவனர்கள் வஜ்ரனுடைய இந்திர பிரதேசத்தை தம் வசப்படுத்தி வஜ்ரனின் 2 வயது குழந்தையை கபடமாக எடுத்துச் சென்று 2 துண்டாக வெட்டி நகரின் புறத்தேயுள்ள பாழும் கிணற்றில் எரிந்து அஸ்தினாபுரத்தை அடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சிகளை தூதர் வாயிலாக வஜ்ரன் அறிந்து மிகவும் கோபம் கொண்டு அம்மிலேசர்களை எல்லாம் கொன்று சாளுவ அரசனையும் பிணித்து அந்த நாடுகளை எல்லாம் அமைச்சர்களுக்கு தானம் செய்தான். மகனை இழந்த துன்பத்தால் வாட்டமுற்ற வஜ்ரன் சனமேயசனை தன் மகனாக கொண்டு காத்து வந்தான். காக்க முனிவனுடைய சீடர்கள் கிணற்றில் வீழ்த்தப்பட்டிருந்த குழந்தையை எடுத்து மகிழ்ந்து தம் குருவாகிய கார்க்க முனிவன்பால் கொடுத்தார்கள். முனிவன் அந்த குழந்தையின் வரலாற்றை உணர்ந்து அதனை உயிர்ப்பித்து தன் பிள்ளை போல் வளர்த்து வந்தான். ஒரு காலத்தில் கார்க்க முனிவன் மற்ற முனிவர்களுடன் தல யாத்திரை போனான். போகும் வழியில் திருநாரையூரை அடைந்து அங்கு 3 நாள் தங்கினான். அப்பொழுது முனிவர்கள் கணேச 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 என்று ஜெபம் செய்து கொண்டிருந்தனர். அதை கேட்ட வஜ்ரன் மகன்
நாகசுந்தரனும் அவ்வாறே ஜெபிக்க தொடங்கினான். அச்சிறுவன் பசி தாகம் முதலியன கருதாது ஒரே மனத்துடன் கணேச பெருமானை தியானித்தான். ஒரு யாமம் வரை நாகசுந்தரன் செய்த ஜபத்திற்கு விநாயகப் பெருமான் மிகவும் மகிழ்ந்து அவனை எடுத்து தழுவி 18 வித்தைகளையும் அட்டலக்குமிகளையும் 18 மகா பாக்கியங்களையும் அருளினார். அந்த சிறுவன் ஞான செல்வனாய் கார்க்க முனிவன் பால் அடைந்தான். விநாயகப் பெருமானின் அருளும் வரமும் பெற்று வந்த நாகசுந்தரனை கண்டு கட்டித் தழுவி முனிவன் மிகவும் மகிழ்ந்தான். முனிவனிடம் கல்வி பயின்று சிறப்புற்ற நாகசுந்தரனிடம் அவன் மிலேச்சர்களால் கொல்லப்பட்டதையும் தன் மாணவர்களால் தன்னிடம் கொண்டு வரப்பட்டதையும் விஷ்ணுவின் தியானத்தால் உயிர்ப்பிக்க பெற்றதையும் முனிவன் கூறினான். மேலும் நாகசுந்தரன் இந்திர பிரதேசத்தை ஆளும் மன்னன் வஜ்ரனின் மகன் என்றும் இனி அவர்களுடன் வாழ வேண்டும் என்றும் கூறிய கர்க்க முனிவன் அவனை அழைத்துச் சென்று அவன் தந்தையாகிய வஜ்ரன் கையில் ஒப்படைத்து தன் ஆசிரமம் வந்தான். சிவசிவா. இறந்து போன தன் மைந்தன் உயிருடன் வந்ததை கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்த வஜ்ரன் திருமாலை நாள்தோறும் வழிபட்டு தன் நாட்டை அறநெறி வழுவாது காத்தான். தன்னால் வளர்க்க பெற்ற சனமேசையனுக்கு அவன் நாட்டில் முடிசூட்டி அரசாளை செய்தான். தன் மைந்தன் நாகசுந்தரனுக்கும் தன் நாட்டை பட்டங்கட்டி ஆள செய்தான். இளவரசன் மிலேச்சர்களை அழித்து அவர்கள் ஆண்ட பகுதியை மறுபடியும் வேடர்களுக்கு அளித்து ஆளச் செய்தான். மிலேச்ச மார்க்கங்கள் அழிந்தன. அறத்துறையில் கை தேர்ந்த அந்த அரசன் மிலேச்சர்களை எல்லாம் ஒடுக்கினான். மிலேச்சர்களை ஆள்வதற்கு முன்னர் அங்கிருந்த வழிபாடு மதம் கோயில்கள் எல்லாம் அமையுமாறு செய்தான். எல்லா மதத்தவர்களும் தங்கள் தங்கள் கடவுளர்களை வழிபடுவதற்குரிய முறையில் வசதி செய்து பாதுகாப்பும் செய்தான். வஜ்ர மன்னன் சனமேயசனுக்கு உதவியாக இருந்து 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். பின்னர் தன் நாட்டை தன் மகன் நாகசுந்தரன் பால் ஒப்படைத்து மீண்டும் வாரா இன்ப உலகத்தை அடைந்தான். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக அஸ்வத்தாமாவுக்கு அருள் புரிந்தமை. அமைச்சர்கள் சூழ வீற்றிருக்கும் வஜ்ரன் மகன் நாகசுந்தரனை நோக்கி, சனமேசையன் கர்க்க முனிவர் ஆசிரமத்தில் குழந்தையாயிருந்த அவனுக்கு கணேசரிடம் பக்தி உண்டான முறையை கூறுமாறு கேட்டான். நாகசுந்தரன் சொல்லத் தொடங்கினான். ஒரு காலத்தில் கர்க்க முனிவன் என்னோடும் மனைவியோடும் சீடர்களோடும் திருநாரையூர் சென்றார். சுவாமி சந்நிதியில் கூடியிருந்த போது அவருடைய சீடர்கள், எங்கள் குருநாதனே, இந்த துவாபர யுகத்திலே இந்த தலத்தில் பொல்லா பிள்ளையாரையும் சிவலிங்க பெருமானையும் நேசித்து விரும்பிய வரங்களை பெற்றவர் யாவர்? அவருடைய வரலாறு யாது என கேட்டனர். கர்க்க முனிவர் சொல்லத் தொடங்கினார். பரத்வாசன் மகன் துரோணன் என்பவன் சாலிகோத்திரன் என்னும் முனிவனிடத்தில் எல்லா வித்தைகளையும் பயின்றான். பிருகுவின் மகனாகிய ராமமுனிவன் பால் வில்வித்தையை பெற்று கொண்டான். கிருபனுடைய தங்கையாகிய கிருபியை மணந்த துரோணன் காட்டில் வசித்து வருங்காலத்திலே தலயாத்திரை மேற்கொண்டான். அவன் திருநாரையூரை அடைந்து சிவபெருமானை வழிபட்டு அவர் திருநாமங்களை சொல்லி தியானத்திலேயே அமர்ந்தான். அதனால் மகிழ்ச்சி அடைந்த பெருமான் அவன் முன் தோன்றினார். துரோணன் பெருமானை வணங்கி, ஐயனே, உமது திருவடிக்கண் உறுதியான அன்பும் குறைவிலா வாழ்வும் தேவரீர்பால்
அன்புள்ள ஒரு மகனும் தந்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டான். கந்தனுடைய தேகத்தினின்று 6 குமாரர்கள் உண்டானார்கள். அவர்கள் முசுகுந்தன் காரணமாக முற்காலத்தில் கந்தனால் சபிக்கப்பட்டனர். அவர்களுள் சாகன் என்பவன் சந்தனுவின் பிள்ளையானான். நிகமன் கிருபனானான். துரோணனாகிய நீ விசாகன் ஆவாய். பாவிகி என்பவன் துருபதன் பிள்ளையாய் பூமியில் சேனாதிபதியாக இருக்கிறான். கந்தன் நரனுடைய அம்சங்கலந்து தேவேந்திரனுக்கு புத்திரனாய் குந்தியினிடத்து தோன்றினான். எமது கட்டளைப்படி அவன் உனக்கு உத்தம சீடனாவான். சுசாகன் வீரருத்ரா மிசங் கலந்து உனக்கு மகனாவான். இது சீவரத்தினம். உன் நல்வாழ்வின் பொருட்டு இதனை பெற்றுக்கொள். இதை நாள்தோறும் பூஜை செய்தால் இது அநேக ரத்தினங்களை தரும். என்றைக்கேனும் பூஜை செய்ய தவறின் இது உன்னை விட்டு நீங்கும். நீ வறுமையை அடைவாய். கந்தனுடைய அம்சமாய் தோன்றிய பாண்டு புத்திரனாகிய பார்த்தனை நீ காணும்போது மீண்டும் செல்வங்களை பெறுவாய். நீ அரசர்களுக்கு குரு ஆவாய். அவர்களால் வழிபட பெறுவாய். உன்னிடத்தில் உள்ள விசாகாமிசம் நீங்கிய பின்னர் குருவினமிசம் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விண்ணுலகு எழுதும். ஒரு முனிவம் சாபம் காரணமாக பிள்ளை பாசத்தால் மரணம் அடைவாய். நீ கேட்ட வண்ணம் எம்மிடத்திலே உனக்கு திடமான பக்தி உண்டாவதாக. நீ முக்தி பெறுவாய் என்று திருவாய் மலர்ந்தருளி இறைவன் மறைந்தார். துரோணன் இரத்தினத்தின் சிறப்பால் காசியில் அநேக பிராமணர்களுக்கு அன்னமளித்து வந்தார். அப்பொழுது துரோணருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. துரோணன் அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமா என்று பெயர் வைத்து மனைவியுடன் தானும் அன்பு காட்டி வளர்த்து வந்தார். இறைவன் தந்த நாகமணியை துரோணன் மறந்து வெளியே வைத்து பூஜை அறையை கதவை அடைத்தான். அங்கு வந்த குழந்தை அந்த மணியை எடுத்து விழுங்கிவிட்டது. நாகத்தின் தலையில் இருந்த அந்த மணி குழந்தையின் சிரசை அடைந்தது. மணியை இழந்தமையால் துரோணன் வறுமையை அடைந்து அஸ்தினாபுரியை அடைந்து வீட்டுமனால் உபசரிக்க பெற்று மகிழ்ச்சியோடு அங்கிருந்து கௌரவர், பாண்டவர் முதலியவர்களுக்கு வில்வித்தை கற்பித்தார். வீட்டுமனால் தரப்பட்ட 100 கிராமங்களையும் அர்ஜுனருக்கு தரப்பட்ட பாஞ்சாலை நாட்டின் பாதியையும் அனுபவித்து வந்தார். துரோணனின் அன்புக்குரிய மாணவன் அர்ஜுனன். அஸ்வத்தாமாவை காட்டிலும் அர்ஜுனனே துரோணனின் உரியவனாக விளங்கினான். அஸ்வத்தாமாவும் அர்ஜுனனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். வீரியத்திலும் நூல் அறிவிலும் மதிநுட்பத்திலும் நற்குணத்திலும் குரு பக்தியிலும் வெற்றியோடு கூடிய அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை காட்டிலும் எப்பொழுதும் மேலானவனாக விளங்கினான். பாண்டவர்கள் காட்டுக்கு போயிருக்குங்கால் ஒரு நாள் அஸ்வத்தாமா துரியோதனால் பயமுறுத்தப்பட்டு காட்டில் அலைந்து கொண்டிருந்தான். அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் திருநாரையூரை அடைந்து சிவபெருமானை பாசுபத யாகத்தால் மகிழச் செய்தான். திருநாரையூர் பெருமான் அஸ்வத்தாமா முன் தோன்றினார். எம்பெருமானே, பாண்டவர்கள் எனக்கு தோழர்கள். அர்ஜுனன் எனக்கு உயிர் நண்பன். துரியோதனன் பேரரசனாயினும் தீய சிந்தனை உடையவன். பாவச் செயலில் பற்று உடையவன். அவன் சூதினால் பாண்டவர்களை வென்று நாட்டினின்று வெளியேற்றிவிட்டான். அதனால் கோபங்கொண்ட பாண்டவர்கள் கௌரவர்களை கொல்வோம் என்று சபதம் செய்தனர். அதனால் பயம் கொண்ட துரியோதனன் என் தந்தையாகிய துரோணனையும் வீட்டுமனையும் சரணடைந்தான். என் தந்தையின் வாழ்க்கைக்கென வீட்டுமனால் கொடுக்கப்பட்ட 100 கிராமங்கள் இப்பொழுது
துரியோதனின் பங்கில் உள்ளது. அதனால் நீ அவர் துரியோதனனுக்கு உதவ வேண்டியவர். அர்ஜுனன் பாஞ்சால தேசத்தில் பாதி தந்துள்ளமையால் அவர் அவனுக்கும் உதவ வேண்டியவர். ஆதலால் இந்த நிலையில் தூது சென்று பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சமாதானம் செய்ய வேண்டும், அல்லது இருவருக்கும் உதவி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் என் தந்தையை கேட்டுக்கொண்டேன். அது கேட்ட என் தந்தை, நீ கூறுவது மிகவும் பொருத்தமானதே. எனினும் என்னிடம் அடைக்கலம் புகுந்த துரியோதனனை காப்பது சாஸ்திர சம்பந்தமானது. ஆதலால் நீயும் நானும் அவனுக்கு உதவ கடமைப்பட்டுள்ளோம் என்று என் தந்தை கூறினார். நான் பாண்டவர்களோடு போர் புரியேன் என்று சொல்லிவிட்டேன். நான் கூறியதையெல்லாம் திருதராட்டிரனது குருவாகிய காலுமுனி கேட்டு, நீ பாண்டவர் மீது வெறுப்படைவாய், அவர்களை வெல்ல முடியாதவனும் ஆவாய். இளம் பஞ்ச பாண்டவர்கள் துயிலும்போது அவர்களை கொன்று மகா பாவத்தை அடைவாய். அர்ஜுனனிடத்து அன்புடைய நீ அர்ஜுனனாலேயே கொல்லப்படுவாய் என்று சபித்தான். நானும் காலமுனியை நோக்கி, தீய சிந்தை உடையோயாய் துரியோதனை விரும்புகின்றவனே, நீ துரியோதனன் செய்கை போன்ற செய்கையால் மரணமடைக என்று அந்த முனிவரை சபித்தேன். திருநாரியூர் பெருமானே, அடியேனுடைய சாப நீக்கம் வேண்டி உம்மை சரணடைந்தேன். என் பிரிவால் என் தந்தை இறந்து விடுவார். ஆதலால் கருணை கடலாகிய பெருமானே, எனக்கு சிரஞ்சீவி தன்மை அளிக்க வேண்டும். ஏனைய வரங்களையும் பொருந்தியவாறு தந்துருள வேண்டும். என்னுடைய தியானத்தினாலேயே எப்பொழுதும் அடியேனுக்கு காட்சி தருதல் வேண்டும் என்று வேண்டினான். திருநாரியூர் மகேஸ்வரன், அஸ்வத்தாமாவே, நீ விசாகனது அம்சத்தால் தோன்றியவன். ஆதலால் சண்முகனது கிங்கரன். 7 மருத்துக்களும் இளம் பாண்டவர்களாக தோன்றி உள்ளனர். அடைக்கலம் புகுந்தவனை காப்பது காரணமாக நீ துரியோதனனை சாரக்கடவாய். அரசரது தொழிலில் மேற்கொண்டு நீ பாண்டவர்களோடு போர் செய்வாய். பாண்டவர்கள் உன்னால் கொல்லப்பட மாட்டார்கள். உன் தந்தையை கொன்ற காரணத்திற்காக பாண்டவர்களை கொல்ல ஆயுதங்களை எடுத்து எறிவாய். அர்ஜுனன் அதை மாற்றுவான். துரியோதனனை வதைத்தது காரணமாக நீ பாசறையில் இருக்கும் உப பாண்டவர்களை கொல்ல முற்படுவாய். அர்ஜுனனால் நிறுவப்பட்ட பூத கிங்கரனுக்கு பயந்து எம்மை நினைக்கும் போது இந்திரன் சாபத்தால் வீரருத்ரன் உப பாண்டவர் 5வரையும் கொல்வான். அர்ஜுனன் உன் சிரோ ரத்தினத்தை கவர்வான். வீரருத்ரன் கலியோடு உன் தேகத்தினின்றும் நீங்குவான். அப்பொழுது நீ தூங்கியவரை கொன்ற பாவம் தீர திருநாரியூரை அடைந்து எம்மை பூசித்து பழி நின்றும் நீங்குவாய். போரிலே உன்னை காப்பதற்காக சிரஞ்சீவி தன்மை அளிக்கப்பட்டது. அர்ஜுனன் உன்னை கொல்ல நினைத்தாலன்றி உனக்கு அழிவு இல்லை, வேறு வழியால் மரணமும் இல்லை. எம் வரத்தால் மீளவும் உயிர் பெறுவாய் என்று பல வரங்கள் அளித்து சிவபெருமான் மறைந்தருளினார். அஸ்வத்தாமா தான் பெற்ற வரங்கள் பற்றி தந்தையிடம் கூறினான். துரோணனும் அது கேட்டு மகிழ்ந்தான். துரியோதனன் வரம் பெற்ற செய்தி அறிந்ததும் அஸ்வத்தாமாவிற்கு சிறப்பான பொருள்களை தானமாக வழங்கினான். இறைவன் சொன்னபடியே போர் நிகழ்ந்தது. இளம் பாண்டவர்கள் துயிலுகையில் கொல்லப்பட்டார்கள். அஸ்வத்தாமா தனது ரத்தினத்தையும் இழந்தான். திருநாரியூரை அடைந்து துயின்றோரை கொன்ற பாவம் நீங்க அங்கேயுள்ள நாகதீர்த்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறை வழிபாடு செய்து பாவம் நீங்க பெற்றான். பின் சிவபெருமானிடம் சிவாகமங்கள் உபதேசம் பெற்று சிவயோகம் பயின்று சிவயோக நிலை கைவர பெற்று சிவபெருமான் அருளால் மனுவின் காலத்தில் வியாசராகும் தன்மையையும் அடைந்தான். இங்ஙனம் விரைவில் சித்தியை தருபவர்
திருநாரையூரில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே என்பதும் எல்லா தலங்களிலும் சிறந்த தலம் இந்த திருநாரையூரே என்பதும் உங்களுக்கு விரித்து கூறப்பட்டன என்று கர்க்க முனிவர் சீடர்களாகிய முனிவர்களுக்கு கூறினார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக பாண்டுமைந்தர் அருள் பெற்றமை. பாண்டவர்கள் எப்படி திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரிடம் அருள் பெற்றார் என்றதுதான் இந்த லீலை. திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரின் அருளி செயல்களை கர்க்க முனிவர் தம் சீடர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாண்டவர்கள் தம் நாட்டை இழந்து காமியக வனத்தில் வசித்து வந்தனர். பாஞ்சாலர்கள், யாதவர்கள், சோழர்கள் முதலியவர்கள் பாண்டவர்களை காண வந்தார்கள். வந்தவர்கள் பாண்டவர்களால் நன்கு வரவேற்கப்பட்டு அங்கேயே 3 நாள் தங்கினார்கள். திருடத்தியும்னன் வாசுதேவனை நோக்கி, ஐயனே, பாண்டவர்கள் வீரர்கள், உன் அன்புக்கு உரியவர்கள். ராஜசூய யாகம் செய்து உன்னை மகிழ்வித்தார்கள். முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் அன்பு செய்து அவர்கள் வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட புண்ணியர்கள் நாட்டை இழந்து காடு வர நேர்ந்ததன் காரணம் என்ன? அவர்கள் செய்த புண்ணியங்கள் என்ன ஆயின என்று கேட்டான். திருடத்தியும் நான் கேள்வியை பாராட்டிய கண்ணபிரான், முன்னே பாண்டவர்கள் யாகங்கள் செய்வதற்கு முன்னர் செய்ய வேண்டிய விநாயகர் பூஜையை செய்யவில்லை. வாரணவதத்தில் உள்ள தங்கள் குல தெய்வமாகிய விநாயக பெருமானுக்கு விழா செய்யவில்லை. அதனால் அந்த காலத்தில் கணபதி கிங்கரனாகிய விக்னமென்னும் காலபுருடன் கோபமுற்று மயூரியுடன் கூடி பாண்டவர்களை இவ்விதம் செய்தான் என்று காரணம் வாசுதேவர் சொன்னார். தர்மன் துன்பமான வன வாழ்க்கை நீங்கவும் தங்களின் ராஜ்யத்தை அடையவும் வழி கூறுமாறு கண்ணபிரானை வேண்டினார். கணபதி விரதங்களுக்குள்ளே சங்கடகரணம் என சிறந்த விரதம் ஒன்று உண்டு. மாசி மாதம் தொடங்கி அதனை ஓராண்டு காலம் பின்பற்றினால் கணபதி தோன்றி எல்லா வரமும் தருவார். கிருட்டின பக்க சதுர்தசி இரவில் விக்ன விநாயகரை பூஜை முறைப்படி வழிபாடு செய்து அவருடைய 26 திருநாமங்களையும் செபித்து அவர் அருளை பெறுக. அதனால் வீட்டுமன், துரோணன், கர்ணன் முதலியவர்களை போரில் வெல்லும் வல்லமை நீங்கள் அடைவீர்கள் என்று கண்ணபெருமான் துன்ப நீக்கத்திற்கும் இன்ப சேர்க்கைக்கும் வழி சொன்னார். வாசுதேவர் சொன்னபடி தர்மன் தன் தம்பியருடன் மகா சங்கட நாசனம் என்னும் விரதத்தை விதிப்படி ஓராண்டு கடைபிடித்தார். விநாயக தலங்கள் 11லும் ஒவ்வொரு மாதம் பூசித்து சிறந்த 12வது மாதத்தில் உயர்வுடைய இந்த திருநாரையூரை அடைந்தான். குடும்பத்துடன் விநாயகப் பெருமானை வழிபட்டான். அப்போது விநாயகப் பெருமான் காட்சியளித்தார். உங்கள் வம்சத்தவருக்கு நாமே குல தெய்வமாக இருந்து பல நன்மைகளை செய்து வந்தோம். விசித்திர வீரியன் இடையில் எம்மை வழிபட மறந்தமையால் பிள்ளை பேறு இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தான். வீட்டுமனும் பாண்டு மன்னனும் எம்மை பூசித்தார்கள். அர்ஜுனன் இளமை காலம் தொடங்கியே அவன் எம்மை பூசித்து வருவதால் அவன் எல்லா நல்ல குணங்களுடன் வெற்றியும் உடையவனானான். முன்னே ஓராண்டு காலம் உங்களால் வாரணவதத்தில் பக்தியோடு விதிப்படி பூசிக்கப்பட்டோம். அதன் பலனாக ராஜ்யத்தையும் பல பெண்களையும் பேரரசனாகும் தன்மையையும் அளித்தோம். ராஜசூய யாகத்தின் போது கணபதி யாகம் செய்ய மறந்துவிட்டீர்கள். அதனால் அரசுரிமை இழத்தல் முதலிய பல துன்பங்கள் உங்களுக்கு நேர்ந்தன. இனி உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கிவிடும். தேவ காரியத்தின் பொருட்டு பாரத போர் செய்ய வேண்டியதே. துரியோதனனை
நிமித்தமாக கொண்டு பூமியில் அரசர்கள் தொகை மிகவும் குறையும். காலருத்ரனுடைய கபாலத்தை நிறைப்பதன் பொருட்டு திருமால் பாரத போரில் 18 அக்ரோனிசைகளை அழிப்பார். மேலும் விஷ்ணுவின் மாயையால் சேனை வீரர்கள் மோகமடைந்து ஒருவருக்கொருவர் பொருது மடிவார்கள். கண்ணன் படையால் அர்ஜுனன் சிறிது நேரம் மயங்கி பின்பு தெளிவு பெறுவான். அவனை யாராலும் அழிக்க முடியாது. அவன் உங்களை காப்பான். வெல்லுதற்கரிய பகையை வெல்லும் பொருட்டு நாம் உங்களுக்கு உரித்திர சக்தியை தருகிறோம் என்று சொல்லி விநாயகப் பெருமான் மறைந்தார். பாண்டவர்கள் விநாயகப் பெருமான் அருளை பெற்று தௌமியர் முதலிய முனிவர்களுடன் மறுபடியும் துவைத வனத்தை அடைந்தார்கள். அன்று முதல் கண்ணன் ஏவலால் தௌமிய முனிவனை கொண்டு கணேச பூஜையை தங்கள் ஆத்மார்த்த பூஜையாக செய்வித்தார்கள். பூஜையின் பலத்தால் கௌரவர்களை கொன்று அரச செல்வத்தை பெற்று இன்புற்று வாழ்ந்தார்கள். விஷ்ணுமூர்த்தி சூரசேனன் மகனுக்கு புத்திரராய் தோன்றி கோகுலத்தில் வசித்தார். கர்க்க முனிவருடைய உபதேசத்தால் முறைப்படி சங்கடகர்ண விரதத்தை பின்பற்றினார். விநாயகப் பெருமான் அவர் முன் தோன்றி வேண்டிய வரங்கள் அளித்தார். யாதவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த கஞ்சன் என்னும் மூர்க்கனை கொன்ற விஷ்ணு கஞ்சன் நாட்டை உக்கிரசேனனுக்கு அளித்தார். 100 ஊர்களுடன் கூடிய ராஜ்யத்தை சினி என்பவனுக்கு கொடுத்தார். கிருதவர்மனும் 1000 சிற்றூர்களை அன்போடு கொடுத்தார். சந்திர சித்து முதலிய யாதவ வேந்தர்களும் ராஜ்யங்களை மீட்டு தந்தார். சந்திர சித்து முதலிய யாதவர்களுக்கும் வேந்தர்களுக்கும் ராஜ்யங்களை மீட்டு தந்தார். பலராமனும் கண்ணனும் உக்கிரசேனன் கட்டளைப்படி மகிழ்ச்சியுடன் ஆண்டு வந்தனர். சினியின் மகன் சாத்தியகி என்பானும் அர்ஜுனனுடைய உபதேசத்தால் சங்கடகர்ண விரதம் இருந்து விநாயகர் அருள் பெற்று பாண்டவர்களையும் பாஞ்சாலர்களையும் தவிர மற்ற அரசர்களை வென்று சிறப்பாக வாழ்ந்தான். பொல்லா பிள்ளையார் திருவருளால் இவ்வாறு பாண்டவர்களும் யாதவர்களும் தாங்கள் விரும்பிய பேறுகளை பெற்றார்கள் என்று கர்க்க முனிவர் கூறினார். அச்சரிதங்களை கேட்டு எனக்கும் கணபதியிடம் பக்தி உண்டாயிற்று. குல தெய்வமாகிய கணேச பெருமானும் எனக்கு அருள் செய்தார் என இவ்வாறு வஜ்ரன் முகமாக செனமேசையன் கேட்டுணர்ந்து தானும் கணபதியை அன்போடு வழிபட்டு தான் விரும்பிய பேறுகளை பெற்று இன்பம் அடைந்தான். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக சிவதாச சிவாச்சாரியாருக்கு புத்திர பேறு அளித்தமை. சிவஞானத்தால் அறியப்படுவது பரம்பொருள். அது தன் விருப்பத்தினால் 3 வித வடிவத்தை கொண்டதென்று உண்மை நூல் உணர்ந்தோர் கூறுவர். முதலாவது வடிவம் சிவம் என பெயர் பெறும். 2வது வடிவம் சதாசிவம் என பெயர் பெறும். 3வது வடிவம் சகலம் என பெயர் பெறும். இறைவன் சூக்கும சக்திகளுடன் கூடி சூக்கும வடிவுடையவனாய் பரமசிவன் என புகழ் பெறுகிறான். தூள சக்திகளுடன் கூடி மகேஸ்வரன் என்று எண்ணப்படுகின்றான். பிரம்மனையும் விஷ்ணுவையும் உரித்திரனையும் பரமசிவன் தோற்றுவித்தார். பிரம்மனுக்கு படைத்தலையும் விஷ்ணுவுக்கு காத்தலையும் உரித்திரனுக்கு அழித்தலையும் குகனுக்கு சேனாபத்தியத்தையும் கணபதிக்கு விக்னேசத்தன்மையையும் பரமசிவன் அளித்தார். விநாயகப் பெருமான் சிவமயமே ஆதலால் சிவ வடிவங்களினும் முதலில் பூஜிக்கும் தன்மையும் சித்தி தரும் தன்மையும் அருளினார். சிவபெருமானும் விநாயகப் பெருமானை பூசித்து விக்னேசன் என்னும் பெயர் பொருளை விளக்கி அருளினார். கணேச பெருமான் எப்பொழுதும்
பிள்ளை திருவிளையாட்டு உடையவராய் சிவபெருமான் முதலியவர்களுக்கு புத்திரராம் தன்மையில் அமர்ந்து அவர்களை மகிழ்விக்கின்றார். முதலில் சிவபுத்திர தன்மை ஆனபடியால் சிவபுத்திரர் எனப்படுகிறார். தேவர்களும் முனிவர்களும் சிவலிங்கத்திலே சிவபெருமானையும் கணேச பெருமானையும் வழிபட்டு தங்கள் பதங்களை பெற்றார்கள். தேவர் முதலியவர்களால் பூமியில் அமைக்கப்பெற்ற லிங்கங்களை பூஜிப்பதற்காக சிவபெருமான் தம் 5 திருமுகங்களினின்றும் ஆதி சைவர்களாகிய கச்சியப்பர் முதலிய 5 சிவ பிராமணர்களை படைத்து அருளினார். சிவபெருமான் ஆணைப்படி உமாதேவி அம்முனிவர்களுக்காக 5 பெண்களை படைத்து அருளினாள். திருநந்தி தேவர் அந்த 5 முனிவர்களுக்கும் காமிகம் முதலிய சிவாகமங்களை உபதேசித்தார். அந்த முனிவர்களும் அவர்கள் மரபில் வந்தவர்களுமே சிவலிங்கம் முதலியவைகளை அர்ச்சனை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த 5 முனிவர்களில் அகத்தியர் கோத்திரத்தில் வந்த அரதாசன் வியாசமுனிவன் மாணாக்கனாய் அறிஞனாய் விளங்கினான். அவன் வியாசமுனிவன் கட்டளைப்படி காந்த மகாபுராணத்தின் உபபுராணத்தை செய்தார். அவன் திவாபர யுக முடிவில் சைவ சமயத்தை நிலைநிறுத்தினான். அவ்வாதி சைவன் மரபில் வந்தவர்கள் சிறந்த தலங்களில் உள்ள சிவலிங்கங்களை பூஜை செய்து வந்தனர். அரசதாச சிவாச்சாரியான் வம்சத்தில் தோன்றியவன் சிவதாச சிவாச்சாரியன். அவன் கலியுகம் 4000 சென்ற காலத்தில் திருநாரையூரில் தங்கி திருநாரையூர் சிவலிங்க பெருமானையும் பொல்லா பிள்ளையாரையும் பூஜித்து வந்தான். அவன் பிள்ளை பேறு கருதி மனைவியுடன் பிரதோஷ விரதம் பூண்டு முறைப்படி பரமேஸ்வரனை அர்ச்சித்து வந்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் விரதம் மேற்கொண்டான். இறைவன் திருவருளால் அவனுக்கு ஆண்மகவு பிறந்தது. சிவதாசன் அந்தனருக்கும் பிறர்க்கும் தானங்கள் வழங்கினான். பிள்ளைக்கு சந்திரசேகரன் என பெயரிட்டு அழைத்தான். அன்புடன் கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தான். சந்திரசேகரன் எல்லோருடைய உள்ளங்களையும் கவரும் குணவானாக விளங்கினான். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்று அவர் கட்டளைப்படி 6 வகையாக விளங்கும் சைவத்தையும் 4 வகையாக விளங்கும் கானாபத்தியத்தையும் நிலைநாட்டினான். இங்ஙனம் 50 ஆண்டுகள் வாழ்ந்து பின் சிவபதம் அடைந்தான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக சைவபேதம் உரைத்தமை. ஓம் தத் சத் என்ற பேதத்தால் பிரம்மம் மூவகைப்படும். ஓங்காரம் சகலம் என்றும் தத்பதம் நிட்களம் என்றும் கருதப்படும். சத்பதமாகிய பரபிரம்மம் சகல நிட்களம் என்றும் கூறப்படும். நிட்களமாகிய பரபிரம்மம் நிட்கள சிவம் என்றும் கூறப்படும். சகலமாகிய பரபிரம்மம் மகேசன் என்று கூறப்படும். சத்பதமாகிய சகால களத்துக்கு சகலம் சரீரமாக கூறப்படும். சத்பதமான விநாயகர் சகல நிட்களமான சம்புவினின்று தோன்றியவராதலால் சிவகுமாரர் என்று எண்ணப்படுகிறார். நிட்களமாகிய பரமசிவன் பரிக்கிரக சக்தி என்னும் மாயையோடு கூடி சகலம் எனப்படுகிறார். இவர் சிருஷ்டியாதி செயல்களுக்கு உரியவர். நிட்களம் என்னும் பரமசிவம் முக்தியை அளிப்பவர். வடிவினராகிய விநாயகர் சகல நிட்கள தேகம் உடையவர். இவர் சிருஷ்டி முதல் கிருத்திய ஞானத்தையும் கிருத்திய சித்தியையும் முக்தி சாதன ஞானத்தையும் முக்தி பேற்றையும் அளிப்பவர். பிரம்மா, விஷ்ணு, உருத்திரர், மகேஸ்வரர், சதாசிவர் என்னும் 5வரும் பரசிவத்தினின்றும் தோன்றியவர்கள். இவர்களே பஞ்சபூதங்களுக்கு அதிதேவதைகள். இவர்களில் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் என்னும் 3வரும் குணமூர்த்திகள். மகேஸ்வரன், சதாசிவன் என்னும் 2வரும் சிவனின் வேறாகாத சுதந்திர வடிவங்களாக எண்ணப்படுபவர்.
உலகத்தில் அமைக்கப்பெற்ற லிங்கங்களை பூசிப்பதற்கு பிரம்மன் முதலியவர்கள் வேண்டிய வண்ணம் பரமேஸ்வரன் தமது ஊர்த்துவ முகத்தினின்றும் கௌசிக முனிவனையும், சத்யோஜாத முகத்தினின்று கசியப்ப முனிவரையும், வாமதேவ முகத்தினின்று பரத்வாச முனிவரையும், தட்புருட முகத்தினின்று கௌதம முனிவரையும், அகோர முகத்தினின்று அகத்திய முனிவரையும் தோற்றுவித்து அருளினார். சிவசிவ. இவர்கள் ஐவரும் சிவபுத்திரர்கள் எனப்படுவர். இவர்கள் பரமசிவனிடத்தில் வேதாகமங்களை உணர்ந்தார்கள். இவர்கள் 5 பேரும் தம்முடைய புத்திரர்களை கொண்டு 6 வகை சைவ சமயத்தை வளர்த்து காப்பதற்காக நிறுவனங்களை ஏற்படுத்தினார்கள். இவர்களின் வம்சங்களில் தோன்றியவர்கள் இரு பிறப்பாளரும் சிறந்த ஆதிசைவர்கள். இவர்கள் உலகத்தின் நன்மைக்காக பரார்த்த லிங்க பூசை செய்பவர்கள். கௌசிகன் முதலிய 11 உலகத்தில் சிறப்பிக்க பெற்றவர்கள். சிவோற்பவராகிய இந்த ஆதிசைவர்கள் பிரம்மனால் படைக்கப்படாதவர்கள். ஆதிசைவர்கள் இவ்6 சமயங்களிலும் குருக்கள் என்று சிறந்த அந்தணர்களாக சிறப்பித்து சொல்லப்படுவார்கள். சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஆதிசைவர்கள் சிவத்துவிசர் என்று கூறப்படுவர். இவர்கள் வேதம், ஆகமம், புராணம் ஆகிய எல்லாவற்றிலும் அதிகாரம் உடையவர்கள். எல்லா தேவதைகளையும் தாபனம் செய்வதிலும் சிவாலயங்களிலே தாபிக்கப்பட்ட கணபதி, கந்தன், கௌரி, வைரவன், சிவன் என்னும் இவர்களை பூஜை செய்வதற்கு கண்ணும் சிவோற்பவர்களாகிய ஆதிசைவர்களே நியமிக்கப்பட்டார்கள். கணேச பூஜை செய்வதற்கு யாவரும் அதிகாரிகள். சைவ ஆகம முறையாலும், வைணவ ஆகம முறையாலும், பீச ஆகம முறையாலும், காணேச ஆகம முறையாலும் சைவர்களும் வைணவர்களும் விநாயகப் பெருமானை பூஜிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக சந்திரசேகர சிவாச்சாரியருக்கு அருள் புரிந்தமை. கணேச பூஜையும் சிவ பூஜையும் உடைய சிவதாச சிவாச்சாரியார் ஆன்மார்த்தமாக திருநாரையூர் கணபதியை முறைப்படி பூஜித்து வந்தார். வீட்டில் பக்குவம் செய்த அன்னத்தை கணேசர் கோயிலுக்கு கொண்டு வந்து விநாயகப் பெருமானை அன்போடு பூசித்து நிவேதனம் செய்து கொண்டு வீட்டுக்கு செல்வார். சிவாச்சாரியார் தனக்குரிய பாகத்திற்கு பாதி மாதம் திருநாரையூர் கோயிலிலும் மற்ற பாதி மாதம் அனந்தேஸ்வர கோயிலிலும் பரார்த்த பூஜை செய்து வந்தார். அவர் தன்னுடைய குமாரனுக்கு 5ஆம் வயதிலே விரதபந்தம் செய்து வைத்தார். வைகாசி பௌர்ணமி நன்னாளில் விநாயகப் பெருமானை பூசித்து வருமாறு தன் மகன் சந்திரசேகரனை அனுப்பி வைத்து தான் மகிழ்ச்சியோடு அனந்தேஸ்வரத்திற்கு போனார். சந்திரசேகரன் பூஜைக்கு வேண்டிய பொருள்களுடன் ஆலயத்துக்கு சென்று விநாயகரை வழிபட்டு சிறந்த அன்னத்தையும் மோதகங்களையும் விநாயகர் முன் வைத்து திருவமுது செய்தருள வேண்டினார். மௌனமாக இருக்கும் பெருமானிடம், இன்று முதல் தினந்தோறும் பூஜை செய்து வரும்படி என் தந்தை கட்டளையிட்டார். தேவரீர் உண்ணாவிடில் நான் சரியாக பூஜை செய்யவில்லை என்று என் தந்தை என்னை அடிப்பார். ஆதலால் என் மீது கருணை கொண்டு நிவேதனத்தை உண்ண வேண்டும் என்று அழுது வேண்டினான். பிள்ளையின் அன்பான வேண்டுகோளை ஏற்று கருணை கடலாகிய கணேச பெருமான் நிவேதனத்தை திருவமுது செய்தார். அதற்கு பின்பு வீடு சென்ற சிறுவனிடம், தாய் நைவேத்தியம் எங்கே என்று கேட்க, கணபதி திருவமுதி செய்தார் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். மகனிடம் அன்புமிக்க தாய் குழந்தை உண்டுவிட்டான் போலும் என்று கருதினாள். ஒரு கிருஷ்ண பக்க சதுர்தசியில் சிவதாசன் மகனிடம், இன்றிரவு நீயே சென்று
பூஜை செய்து வா என சொல்லி ஆலயத்திற்கு அனுப்பி வைத்தான். சிறுவன் அன்றும் முறைப்படி பூஜை செய்து நிவேதனத்தை விநாயகப் பெருமானுக்கு அளித்து திருவமுது செய்வித்து வெறும் பாத்திரத்துடன் வீடு போந்தான். சிவதாசன் சிறுவனிடம் நைவேத்தியம் எங்கே என்று கேட்டான். பிள்ளையார் திருவமுது செய்தார் என சொன்னான். அப்போது அவன் தாய் நாள்தோறும் இப்படியே வெறும் பாத்திரத்துடன் வருவதாக கூறி நைவேத்தியத்தை விநாயகப் பெருமான் திருவமுது செய்ததாக அவன் சொல்வதையும் அதன் காரணம் தனக்கு தெரியவில்லை என்றும் கூறினாள். சிவதாசன் அன்று இரவு சந்திரன் உதிக்கும் நேரத்தில் நைவேத்தியமும் பூஜை பொருளும் எடுத்துக்கொண்டு சந்திரசேகரனையும் அழைத்து கொண்டு ஆலயம் சென்றான். நான் சிவன் கோயிலுக்கு சென்று வருகின்றேன், நீ வழக்கம் போல் பூஜை செய்வாயாக என்று அந்த சிறுவனிடம் சொல்லி வெளியே வந்து விநாயகப் பெருமான் கருவறைக்கு பக்கம் உள்ள கோமுகை வழியாக உள்ளே என்ன நடைபெறுகிறது என்று பார்த்திருந்தான். அன்றும் சந்திரசேகரன் என்னும் அந்த சிறுவன் முறைப்படி பூஜை செய்து நைவேத்தியத்தை வழக்கம்போல் திருவமுது செய்ய வேண்டினான். பெருமானும் அவ்வாறே திருவமுது செய்தார். இந்த நிகழ்ச்சிகளை கண்ட சிவதாசன், ஐயனே, உம்மால் இவை திருவமுது செய்ய பெருமானால் மனிதர்களாகிய நாங்கள் உணவுக்கு என்ன செய்வோம் என்று விண்ணப்பித்தான். உன் புத்திரன் கொண்ட பக்தி காரணமாக நம்மை வேண்டினான், அவன் பிரார்த்தனைப்படி உண்டோம் என்று அசரீரி உண்டாயிற்று. அது கேட்டு சிவதாசன் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டு செய்வது அறியாது நின்றான். அப்போது விநாயகப் பெருமான் வெளிப்பட்டு அருளினார். சிவதாசன் விநாயகரை கண்டு மூர்ச்சையுற்று விழுந்தான். சந்திரசேகரன் கருணைக்கு இருப்பிடமாகிய கணேச பெருமானை கண்டு வணங்கினான். அப்பெருமான் அருளால் கிடைத்த ஞானத்தால் அவரை துதிக்கத் தொடங்கினான். சிவசிவா. குணங்களை கடந்தோனும் முதன்மையானவனும் அறிவு இன்ப வடிவினனும் உயிர்களின் அறிவை விளக்குவோனும் அனைத்திலும் நிறைந்தோனும் ஞானத்தால் அறியப்படுவோனும் முனிவரால் தியானத்திற்கு உரியவனும் ஆகாச வடிவினனும் மேலான இறைவனும் பரபிரம்ம வடிவனமாகிய கணேச பெருமானை வணங்குகின்றேன். விசாலமாய் விளங்குகின்ற சூரிய மண்டலத்தில் உள்ள மக்கள் இருளின் துன்பத்தை அடைய மாட்டார்கள். அதுபோல மனிதன் தன் மனத்தை உன்னுடைய திருவடி துணையில் வைப்பேனாயாகில், உன்னுடைய திருவடி துணையில் வைப்பானேயானால் இடையூற்றின் கூட்டத்தினால் துன்பத்தை அடையவே மாட்டான். உலகத்தை தாங்குபவனே, நான் அறியாமை சேர்க்கையால் பல ஆண்டுகளாக உன்னுடைய திருவடியை அடையாமல் எப்போதும் சுழன்றுகின்றேன். உன்னுடைய அருளால் இப்பொழுது அடைந்தவனானேன். அடைக்கலம் புக்க என்னை எஞ்ஞான்றும் காத்தருள்க எம்பெருமானே. இவ்வாறு துதித்த சிறுவனை பார்த்து, பக்தர்களுள் சிறந்த சந்திரசேகரனே, நீ துதித்த வண்ணம் எவன் நம்மை துதிக்கின்றானோ அவன் புத்திர பேற்றையும் செல்வங்களையும் அடைந்து விரும்பியபடி வாழ்வான். முடிவில் பரபிரம்ம வடிவம் பெறுவான். நீ எமது திருவடிகளில் ஆழ்ந்த உடையவனாதலால் நம்பி என்னும் திருப்பெயரை உமக்கு அளித்தோம். அன்பனே, வைகாசி பௌர்ணமியிலே உனக்கு தரிசனம் தரப்பட்டது. அந்நாள் இந்நாள் ஆகும். நீ விரும்பிய வரம் பெற்றுக்கொள் என்று விநாயகப் பெருமான் கூறினார். அதனை கேட்ட சந்திரசேகரன் பெருமானின் திருவடியில் ஆழ்ந்த மனத்துடன் கூடிய பக்தியை அன்றி வேறொன்றும் விரும்பாது அந்த பெருமானையே நினைந்து மகிழ்ச்சியுடன் நின்றான். அவனுடைய ஆழ்ந்த பக்தியை கண்ட கணேச பெருமான் அவனுக்கு தேகவன்மை, அழகு, வித்தை, பக்தி, செல்வம் ஆகியவற்றை அருளினார். அவரின் ஆணைப்படி சைவம், கானபதம் என்னும் சமயங்களை நிலைபெற செய்ய வேண்டும் எனவும் பூவுலக இன்பங்களை நுகர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் எனவும்
வரமளித்தார். தம் திருக்கரத்தை அவன் தலைமீது வைத்து தீக்கை செய்தருளினார். அப்போது சிவதாசன் குழந்தையையும் விநாயகப் பெருமானையும் உபதேச கோலத்தில் ஆவலுடன் தரிசித்தான். சிவதாசன் தன் மைந்தனை கட்டித் தழுவி, என் காதல் மைந்தனே, யானும் என் வம்சத்தில் பிறந்தோரும் உன்னால் பிறவிக் கடலை தாண்டியவர்களானோம் என்று மகிழ்ந்து மனைவியிடம் சென்று நடந்தவற்றை கூற இருவரும் மகிழ்ந்திருந்தார்கள். சந்திரசேகரன் அன்று முதல் விநாயகர் பூஜை செய்யாது உண்பதில்லை. அவன் ராஜேந்திர பட்டணம் அடைந்து சோழ மன்னனால் உபசரிக்கப்பட்டு ஒப்பில்லாத சைவ வித்தைகளை விளக்கம் செய்தான். நம்பியின் புகழ் உலகெங்கும் பரவியது. அந்நாள் தொடங்கி திருநாரையூர் பிள்ளையார் துவிச பிரிய கணேசர் என்று கூறப்பெற்றார். வைகாசி மாத பௌர்ணமியையும் அது முதல் துவிச பிரிய பௌர்ணமி என்று கூறப்பட்டது. கிருஷ்ண பக்க சதுர்த்தியும் துவிச பிரிய சதுர்த்தி என கூறப்பட்டது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் புரிந்தமை. சந்திரசேகரனாகிய ஒரு நம்பிக்கு பேரன் மகனாகிய அனந்தேசன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் தனது குலதெய்வமாகிய கணேச பெருமானை உறுதியான அன்போடு பூஜை செய்து வந்தான். அவன் வைகாசி பௌர்ணமியிலிருந்து சதுர்த்தி வரை 5 நாட்களிலும் நம்பியாண்டாராகிய விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகளை முறைப்படி செய்தான். நம்பியாண்டார் அருளினால் அடுத்த வைகாசி பௌர்ணமியில் ஓர் அருட்புத்திரன் பிறந்தான். அனந்தேச குருக்கள் பேரொளி பேம்பாகிய அந்த குழந்தையை கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்து அந்தணர்களுக்கு பல வகையான பொருள்களை தானம் செய்தான். நம்பியாண்டார் நம்பி என்று பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்தான். நம்பியாண்டார் நம்பியாகிய சிறுவன் சில தோழர்களுடன் கூடி விநாயகப் பெருமான் பூஜையில் பற்றுக்கொண்டு கோயிலை அடைந்து அருகங்கொழுந்துகளால் இறைவனை பூசித்தான். தூப தீபங்களையும் நைவேத்தியங்களையும் பாவனையால் அமைத்து கொண்டு பூஜை செய்தான். மண் உருண்டைகள் மோதகங்களாகவும் லட்டுகளாகவும் ஆயின. சேறு சந்தனமாயிற்று. காய்ந்த சருகமாலை பூமாலையாயிற்று. இவற்றை உள்ளன்புடன் உண்மை பொருளாக கொண்டு மெய்ப்பொருளாகிய விநாயகப் பெருமானுக்கு படைத்தான். தன்னை மறந்து ஆனந்த கூத்தாடினான். நைவேத்தியங்களை திருவமுது செய்யுமாறு வேண்டி அழுதான். விநாயகர் மனம் இறங்கினார். அவர் அருளால் அங்கு வைக்கப்பட்ட பாவனை பொருள்கள் அனைத்தும் அந்த சிறுவன் நினைத்த வண்ணம் அவை அவ்வாறே ஆயின. சிறுவன் வேண்டுகோளின்படி விநாயகர் அவற்றை அன்புடன் திருவமுது செய்தார். சிறுவன் மனமகிழ்ச்சியுடன் மற்ற சிறுவர்களுடன் கூடி இல்லம் சென்றான். இவ்வண்ணமாக சிறுவன் நாள்தோறும் விநாயகப் பூஜை செய்து வந்தான். சிறுவனின் தாய் கல்யாணி அச்சிறுவனையும் அழைத்து கொண்டு தன் தாய் வீடு சென்றாள். சிறுவனின் பாட்டி வீடு சிறகிழந்த நல்லூரில் இருந்தது. பகல் உணவு கொள்ளும் நேரம் வந்தவுடன் சிறுவன் விநாயகர் பூஜை செய்யும் வழக்கத்தை நினைந்து பொல்லா பிள்ளையாரது சந்நிதியை அடைய விரும்பி வீட்டை விட்டு புறப்பட்டான். வழி தெரியாமல் அலைந்து அழுது விநாயகரை வழிகாட்ட வேண்டினான். உடனே விநாயகர் சந்நிதியை அடைந்து வழக்கம்போல் வழிபாடு செய்து மகிழ்ந்தான். பின்னர் தாயிடம் செல்ல வேண்டும் என விநாயகப் பெருமானை வேண்டினான். உடனே தாயிருக்கும் இடம் சேர்ந்தான்.
பாட்டன் வீட்டிலிருந்த காலம் முழுவதும் இவ்வாறே அந்த சிறுவன் வழிபாடு செய்து வந்தான். நம்பியாண்டார் நம்பியாகிய அந்த சிறுவனை பெற்றோர் கல்வி பயிலுவதற்கு நல்ல ஆசிரியரிடம் அனுப்பி வைத்தார்கள். சிறுவன் ஆசிரியனுக்கு தெரியாமல் ஆலயம் சென்று கணநாதரை வழிபட்டு வந்தான். பொல்லா பிள்ளையார் அருளால் 18 மகா வித்தைகளிலும் 64 கலைஞானங்களிலும் சிறுவன் தேர்ச்சி பெற்றான். அவன் விநாயக பூஜை முடித்து பள்ளிக்கூடம் சென்றபோது எங்கோ சென்று விளையாடி வருவதாக நினைத்த ஆசிரியர் பிரம்பினால் கடுமையாக அடித்து இனி எங்கும் செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். சிறுவன் கணேசர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதாகவும் வித்தைகளில் ஆசிரியர் தன்னை பரீட்சை செய்யலாம் என்றும் பணிவுடன் கூறினான். சிறுவனை பல முறையில் தேர்வு செய்த ஆசிரியன் அவன் புலமையை கண்டு மகிழ்ந்து சிறுவன் தந்தையிடம் சென்று, நம்பியாண்டார் நம்பி எல்லா கலைகளிலும் வல்லவனாக ஆகிவிட்டான். சுருங்கிய காலத்தில் எல்லா வித்தையையும் கற்பித்த எனக்கு குரு காணிக்கை தர வேண்டும் என்று கேட்டான். எல்லா கலைகளிலும் தன் மகன் சிறந்து இருத்தலை அறிந்த அவனுடைய தந்தை குருவுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தான். பின்பு அனந்தேச சிவாச்சாரியன் தன் மகனுக்கு சிவதீக்கை செய்து விநாயக பூஜை செய்து வருமாறு அனுப்பினான். அவனும் இறை வழிபாடு செய்து நைவேத்தியத்தை இறைவன் முன் வைத்து திருவமுது செய்யும்படி பன்முறை வேண்டினான். பெருமான் அவன் வேண்டியதற்கு இணங்க திருவமுது செய்தார். அந்த சிறுவன் வெறும் பாத்திரத்துடன் சென்றபோது நைவேத்தியம் எங்கே என்று பெற்றோர் கேட்டனர். உடனே அந்த சிறுவன் தேவரால் திருவமுது செய்யப்பட்டது என்று கூறினான். அது கேட்ட அனந்தேசன், விநாயகர் எங்கள் குலதெய்வம். என் பாட்டனாரிடம் கணேச பெருமான் திருவமுது செய்ததாக நான் கேட்டிருக்கின்றேன். இந்த சிறுவன் வேண்டியபடியே பொல்லா பிள்ளையாரும் திருவமுது செய்திருப்பார். எனினும் நான் உடன் சென்று ஐயம் தீர பார்த்து வருவேன் என்று மனைவியிடம் சொன்னான். அடுத்த நாள் சித்திரை பௌர்ணமி அன்று சிறுவனிடம் வழிபாட்டிற்கு வேண்டிய பொருள்களை கொடுத்து அனுப்பிவிட்டு பின் தன் மனைவியுடன் ஆலயம் சென்றான். வழிபாடு செய்வதற்காக அந்த நன்னாளில் அந்தணர்களும் வந்திருந்தனர். நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை பூஜனை செய்து இரட்டை மணிமாலை என்னும் நூல் பாடி நைவேத்தியங்களை விநாயகர் திருமுன் வைத்து திருவமுது செய்யுமாறு வேண்டினான். பொல்லா பிள்ளையார் அவற்றை அன்புடன் திருவமுது செய்தார். சிறுவனின் அன்பு காரணமாக நிகழ்ந்ததை கண்ட அனைவரும் வியப்படைந்தனர். கணேச பெருமான் அங்கு உள்ளவர்களுக்கு சிறுவனின் அன்பை பாராட்டி எடுத்து சொல்லி, இவன் பக்தர்களுக்குள்ளே சிகாமணி ஆவான். இவன் அன்பினால் நீங்கள் தரிசனம் பெற்றீர்கள். ஆண்டுதோறும் வரும் இந்த நன்னாளில் எம்மையும் இவனையும் பூசிப்பவர்களுக்கு நாம் எல்லா பேறுகளையும் அருளுவோம் என்று கூறி சிறுவனை அன்போடு தழுவி, குழந்தாய், நீ பக்தி மார்க்கத்துக்காக குருவாக இருந்து அதனை நிலை பெற செய்வாய். உலகில் எல்லா இன்பங்களையும் குறைவர பெற்று வாழ்ந்து முடிவில் நமது பதவியை அடைவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார். பின்பு நம்பியாண்டார் நம்பி பெற்றோருடன் இல்லம் சென்று நாள்தோறும் தவறாமல் இறை வழிபாடு செய்து வந்தார். சர்வசார நிர்ணயம் என்னும் நூலை செய்தார். அவரின் பெருமை அறிந்து பல நாடுகளிலிருந்தும் அந்தணர் முதலியவர்கள் வந்து அவரையே குருவாக கொண்டு அவர் உபதேசித்த பக்தி நெறியில் திளைத்திருந்தார்கள். கணேசர் அருளால் நம்பியாண்டார் நம்பி அட்டமா சித்திகளையும் அடைந்து பக்தி நெறியை நிலைநிறுத்தி
அடிக்கடி மயூரேச யாத்திரை செய்து வந்தார். அந்த காலத்தில் இருந்த அபயகுல சேகரன் என்னும் சோழ மன்னன் நம்பியாண்டார் நம்பியின் பெருமையறிந்து வியப்பெய்தி தன் நாட்டிலுள்ள பெருமக்களுடன் விநாயகர் வழிபாட்டிற்குரிய பூஜை பொருள்களும் சிறப்பான நைவேத்தியங்களும் எடுத்துக்கொண்டு திருநாரையூரை அடைந்தான். அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பியை கண்டு வணங்கி இப்பொருள்களை கொண்டு பூஜை செய்து நைவேத்தியங்களை விநாயகப் பெருமானுக்கு படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நம்பியாண்டார் நம்பியும் இறை வழிபாடு செய்து நைவேத்தியங்களை திருவமுது செய்யுமாறு பொல்லா பிள்ளையாரை வேண்டிக் கொண்டார். பெருமான் அருள் உள்ளம் கொண்டு நைவேத்தியங்களை எடுத்து திருவமுது செய்தார். சோழ வேந்தனும் மற்றும் உள்ளவர்களும் இந்த அற்புத செயலை கண்டு மிகவும் வியந்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். சோழ மன்னன் நம்பியை வணங்கி மறைந்திருக்கும் தேவாரத்தையும் திருத்தொண்டர் வரலாற்றையும் பூமியில் விளங்கும்படி செய்தருள வேண்டினான். நம்பியாண்டார் நம்பியும் பொல்லா பிள்ளையாரின் திருவருள் துணை கொண்டு தில்லைக்கோயிலில் ஓர் அறையில் இருந்த தேவார பதிகங்களை எடுத்து திருமுறைகளாக தொகுத்தார். திருத்தொண்டர் வரலாற்று குறிப்புகளை திரட்டி திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை அமைத்தார். திருஞான சம்பந்த பிள்ளையை பற்றி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி முதலிய 6 நூல்கள் பாடினார். அப்பர் மீது திருவேகாதச மாலை என்னும் தமிழ் மாலை பாடினார். இங்ஙனம் தான் செய்த நூல்களை 11ஆம் திருமுறையிலே சேர்த்தமைத்து தில்லைக்கூத்தனை வணங்கி திருநாரையூரை அடைந்தார். சோழ மன்னனால் மிகவும் சிறப்பு செய்ய பெற்று பல மாணவர்கள் சூழ 100 ஆண்டுகள் வாழ்ந்து முடிவில் முக்தி உலகை அடைந்தார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக திருமுறை கண்ட புராண சுருக்கம். காவிரி பாயும் சோழவள நாட்டில் உள்ள திருவாரூரில் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுலசேகரன் என்னும் சிறப்பு பெயருடைய ராஜராஜ சோழன் சோழ நாட்டை ஆட்சி புரிந்து வந்தான். அந்நாளிலே அவனது அவைக்களத்திலே எழுந்தருளி வந்த சிவனடியார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர் ஆகிய மூவரும் பாடிய தேவார பதிகங்களுள் தமக்கு தெரிந்த ஒவ்வொரு திருப்பதிகத்தையே ஓதி வந்தனர். அவர்கள் ஓதக் கேட்டு கைகள் இரண்டும் தலைமேல் குவித்து கண்களில் தாரை தாரையாக நீர் சொரிய மெய் மறந்து சிலிர்ப்ப நெஞ்சம் நெக்குருக இறைவனை வழிபடும் இன்ப நிலை அந்த மன்னனுக்கு உண்டாயிற்று. தேனினும் இனிய தேவார பதிகங்களின் திருவருள் நலத்தில் திளைத்த வேந்தன் மூவர் முதலைகள் பாடிய தேவார திருப்பதிகங்கள் எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து ஒரு சேர தொகுக்கும் முயற்சியில் ஈடுபட்டான். தேவார திருப்பதிகங்களை எங்கு தேடியும் அவை முழுதும் கிடைக்கவில்லை. அதனால் சோழ மன்னன் பெரிதும் வருந்தினான். திருநாரையூரிலே பொல்லா பிள்ளையார்க்கு பூஜனை புரியும் ஆதிசைவ குடும்பத்தில் சைவ சமயம் வாழ ஒரு நற்புதல்வர் பிறந்தருளினார். அந்த குழந்தை உரிய பருவத்தில் உபநயனம் செய்ய பெற்று வேதம், ஆகமம் முதலிய கலைகளை ஓதி வரும் நாளில் ஒரு நாள் தந்தையார் வேற்றூருக்கு செல்ல நேர்ந்தது. அன்று பொல்லா பிள்ளையாருக்கு செய்ய வேண்டிய பூஜையை தம் புதல்வரை செய்யும்படி சொல்லிவிட்டு அவர் வெளியூருக்கு சென்றார்.
தந்தையார் சொல்லியபடி பொல்லா பிள்ளையாருக்கு பூஜனை புரிய அந்த குழந்தை சென்றது. பிள்ளையாருக்கு திருமஞ்சனம் முதலிய எல்லாம் செய்து திருவமுதனை பிள்ளையார் திருமுன் வைத்து வேண்டி நின்றார். பிள்ளையார் திருவமுது செய்யவில்லை. நிவேதனம் என்பது தெய்வத்திற்கு திருவமுது காட்டுதல் என்னும் பொருளில் வழங்கும் சொல்லாகும். நிவேதிக்கும் திருவமுதை இறைவனே உட்கொள்வான் என்பது அந்த குழந்தையின் எண்ணமாகும். அந்த எண்ணத்தால் தூண்டப்பட்ட அந்த குழந்தை, அடியேன் ஏதேனும் தவறு செய்ததுண்டோ, அடியேன் நிவேதித்த திருவமுதினை உண்ணாதது ஏன் என்று சொல்லிக்கொண்டு தமது தலையை கல்லில் மோத தொடங்கினார். சிவ சிவ. உடனே பொல்லா பிள்ளையார் நம்பி பொறு, நம்பி பொறு, நம்பி பொறு என்று சொல்லி தடுத்து தம்முன் நிவேதிக்கப்பட்ட திருவமுது முழுவதையும் உட்கொண்டு அருளினார். அது கண்ட அந்த இளைஞரான அந்த குழந்தை மனமகிழ்ந்து, எம்பெருமானே, இன்று மிகவும் நேரம் கடந்த நிலையில் அடியின் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் எங்கள் ஆசிரியர் அடிப்பார். ஆதலால் எல்லா கலை நூல்களையும் தேவரீரே அடியேனுக்கு ஓதுவித்தல் வேண்டும் என்று குறையிருந்து நின்றார். அவர் விரும்பிய வண்ணமே பிள்ளையாரும் அந்த குழந்தைக்கு எல்லா கலைகளும் ஓதுவித்து அருளினார். இங்ஙனம் பொல்லா பிள்ளையாரால் ஆட்கொள்ள பெற்றமையால் அந்த குழந்தை நம்பியாண்டார் நம்பி என அழைக்க பெற்றார். பிள்ளையார் திருவருளால் திருவிரட்டை மணிமாலை என்னும் செந்தமிழ் பணுவலை பாடி தம்மை ஆட்கொண்ட பொல்லா பிள்ளையாரை போற்றி பரவினார். திருநாரையூரிலே நிகழ்ந்த இந்த திருவருட்செய்தி தமிழ்நாடெங்கும் பரவியது. இதனை கேட்டு வியந்த ராஜராஜ மன்னன் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரை வழிபடுவதற்கு பழ வகைகள், தேன், அவல், எள்ளுருண்டை முதலிய படைப்பு பொருள்களை நிறைய கொண்டு திருநாரையூரை அடைந்து நம்பியாண்டார் நம்பியை வணங்கினார். நம்பியும் மன்னன் விரும்பிய வண்ணம் அவர் கொணர்ந்த நிவேதன பொருள்களை பிள்ளையார் திருமுன்னர் வைத்த அளவில் அன்பால் படைத்த அவை எல்லாவற்றையும் பிள்ளையார் திருவமுது செய்து அருளினார். அது கண்டு மகிழ்ந்த மன்னன் நம்பியாண்டார் நம்பியை வணங்கி, வேதியனே, சமயக்குறவர் மூவர் அருளி செய்த தேவார திருமுறைகளும் திருத்தொண்டர் வரலாறும் இந்த நில உலகத்தில் விளக்கம் பெறுதல் வேண்டும் என வேண்டிக் கொண்டார். வேந்தனது வேண்டுகோளில் அமைந்த அன்பின் திறத்தை உணர்ந்த நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை இறைஞ்சி நின்று, எம்பெருமானே, தேவார திருமுறைகள் இருக்கும் இடத்தையும் திருத்தொண்டர்களுடைய வரலாறுகளையும் அடியேனுக்கு அருளி செய்தல் வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அவரது வேண்டுகோளுக்கு இசைந்த பொல்லா பிள்ளையார் தில்லையில் கூத்தப் பெருமான் திருநடனம் செய்யும் பொன்னம்பலத்தின் அருகிலே தேவார ஆசிரியர்கள் மூவருடைய அழகிய கைகளின் அடையாளமுள்ள அறையின் உள்ளே தேவார திருமுறைகள் வைத்து பூட்டப்பெற்றுள்ளன என்று கூறி தொண்டர்களுடைய வரலாறுகளையும் திருவாய் மலர்ந்து அருளினார். சிவ சிவ. அருள் உரையாகிய அதனை கேட்டு மகிழ்ந்த நம்பியாண்டார் நம்பியும் அபயகுல சேகரனும் தில்லையை அடைந்து கூத்தப் பெருமானை வணங்கினார்கள். பின்பு சோழ மன்னன் தில்லை சிற்றம்பலத்திற்கு மேற்திசையில் உள்ள அறையிலே தேவார திருமுறைகள் இருத்தலை தில்லைவாழ் அந்தணர்களிடம் தெரிவித்து அந்த அறையை திறக்கும்படி வேண்டினார். தேவார ஆசிரியர் மூவருடைய கைகளின் இலைச்சினையுடன் பூட்டப்பட்டுள்ள அறையினை அம்மூவரும் வந்தாலன்றி திறத்தில் இயலாது என தில்லைவாழ் அந்தணர்கள் கூறினார்கள்.
உடனே சோழ மன்னன் தில்லையம்பல வாணர்க்கு சிறப்புடைய பூஜனை செய்து தேவார ஆசிரியர் மூவர் உருவங்களும் வழிபாடு இயற்றி அத்திருவுருவங்களை திருவீதிக்கு எழுந்தருளை செய்து திருப்பதிகங்கள் சேமித்து வைக்கப்பட்ட அறையின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தி மூவரும் வந்தனர். அறையை திறந்திடுமின் என பணித்தார். அரசனது ஆணையால் அறை திறக்கப்பட்டது. அந்த அறையினுள்ள சென்று பார்த்தபோது தேவார பதிகங்கள் எழுதப்பெற்ற ஏடுகள் கரையான் புற்றால் மூடப்பட்டு சிதைந்த நிலையில் இருந்தன. சிவசிவா. புற்று மண்ணால் மூடப்பட்டுள்ள அந்த ஏடுகளின் மேல் எண்ணெயை சொரிந்து அவற்றை புறத்தே கொண்டு எடுத்து பார்த்த அளவில் அவற்றுள் பெரும்பாலான ஏடுகள் பழுதுபட்டிருந்தன. மன்னன் அளவிலா துயரம் உற்றான். அந்நிலையில் தேவார பதிகங்களிலே இந்த காலத்திற்கு வேண்டுவனற்றை மாத்திரம் வைத்துவிட்டு மற்றவைகளை செல்லரிக்கச் செய்தோம் என்றதொரு அசரீரி அருள்வாக்கு அங்குள்ளோர் அனைவரும் கேட்க தோன்றியது. அதனை உணர்ந்த வேந்தன் ஒருவாறு ஆறுதலை அடைந்து செல்லரிக்காது எஞ்சியுள்ள திருப்பதிகங்களை மட்டும் செதியாமல் எடுத்து முன்போல தொகுத்தருளும்படி நம்பியாண்டார் நம்பியை வேண்டிக் கொண்டார். நம்பியும் மன்னனது வேண்டுகோளுக்கு இசைந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த தேவார திருப்பதிகங்களை முதல் 3 திருமுறைகளாகவும் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த திருப்பதிகங்களை 4, 5, 6 என 3 திருமுறைகளாகவும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த திருப்பதிகங்களை 7ஆம் திருமுறை எனவும் ஒன்றாகவும் வகுத்து அருளினார். சிவசிவா. இவ்வாறு தேவார திருப்பதிகங்களை 7 திருமுறைகளாக வகுத்த பின்பு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவாசகம், திருக்கோவையார் என்னும் 2 நூல்களையும் 8ஆம் திருமுறையாகவும் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலியமுதர், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்னும் 9 பேர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் 28ம் அவருள் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு ஆகிய பதிகம் 1ம் ஆக 29 பதிகங்களையும் 9ஆம் திருமுறையாக வகுத்து அருளினார். திருமூல நாயனார் அருளிச் செய்த திருமந்திரப் பாடல்களை 10ஆம் திருமுறையாகவும் திரு ஆலவாய் உடையார் திருமுகப் பாசுரம் முதலிய பிரபந்தங்களை 11ஆம் திருமுறையாகவும் வகுத்து அருளினார். சிவசிவா. இங்ஙனம் திருமுறைகளை வகுத்த நம்பியாண்டார் நம்பி தமக்கு பொல்லா பிள்ளையார் உபதேசித்து அருளிய வண்ணம் திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு தனி அடியார் 63 திருக்கூட்டத்தராகிய 9 தொகை அடியார்களும் ஆகிய திருத்தொண்டர்களின் தொண்டுகளையும் அந்த தொண்டுகளால் அவர்கள் பெற்ற பேறுகளையும் கட்டளை கலித்துறை யாப்பினால் அந்தாதியாக அருளிச் செய்தார். பின்னர் திருஞான சம்பந்த பிள்ளையார் மீது திருவந்தாதி, திருசண்பை விருத்தம், திருமும்மணிக்கோவை, திருவுலாமாலை, திருக்கலம்பகம், திருத்தொகை என்னும் 6 பிரபந்தங்களையும் திருநாவுக்கரசு நாயனார் மீது திரு ஏகாதச மாலை என்னும் பிரபந்தத்தையும் இயற்றி மன்னனது விருப்பிற்கிணங்க தாம் பாடிய இப்பிரபந்தங்களையும் 11ஆம் திருமுறையிலேயே சேர்த்து அருளினார். அதன் பின்பு தேவார திருப்பதிகங்களுக்குரிய பன்முறையினை தெரிந்து இசையமைக்க எண்ணிய சோழ மன்னனும் நம்பியாண்டார் நம்பியும் தில்லைக்கு மேற்கே உள்ளதும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பிறந்து அருளியதுமாகிய திருவெருக்கத்தம் புலியூரை அடைந்து இறைவன் திருக்கோயிலை வலம் வந்து திருமுன் நின்று எம்பெருமானே, தேவார திருப்பதிகங்களுக்குரிய
இசையினை எங்களுக்கு உணர்த்தி அருளுதல் வேண்டும் என இறைஞ்சி போற்றினர். அந்நிலையில் திருநிலகண்ட பெரும்பாணர் மரபிலே பிறந்த பெண் ஒருத்திக்கு இசைத்திறனை அளித்துள்ளோம் என்று ஓர் அருள்வாக்கு தோன்றியது. அது கேட்டு அப்பாடினியாரை அழைத்து வந்து கோயில் வாயில் நிறுத்தினர். அந்த அளவில் இவளை தில்லியம்பதிக்கு அழைத்துச் சென்று அங்கு தேவார திரிபதிகங்களுக்கு பன்னடைவு வகுக்க கடைவீர் என்று மீண்டும் ஓர் அருள்மொழி எழுந்தது. அதனை கேட்ட சோழ மன்னனும் நம்பியாண்டார் நம்பியும் அந்த அம்மையாரை தில்லையம்பல கூத்தன் முன்பு அழைத்து வந்து தேவார திரிபதிகங்களுக்கு பன்வகுக்க செய்தார்கள். அங்ஙனமே தேவார பண்களுக்குரிய கட்டளைகள் வரையறுக்க பெற்று இறைவன் திருவருள் துணையுடன் அம்மையார் வகுத்த இசை மரபே தேவார திரிபதிகங்களுக்கு பொருந்திய தெய்வ இசையாக தமிழ்நாட்டில் சிறப்புற்று வளர்வதாயிற்று. திருமுறை கண்ட புராணம் முற்றிற்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமக்கு திருமுறை பதிகங்களை தொகுத்தருளிய நம்பியாண்டார் நம்பி திருவடிகளையும் அபய குலசேகர சோழமனின் திருவடிகளையும் வணங்கி, அடுத்ததாக கடைசியாக 2 லீலைகள் இருக்கிறது திருநாரையூரில். அதை பார்க்கலாம். 30வது லீலை புதன் கதை கூறியமை. கௌட தேசத்தின் தலைநகரில் தூர்மன் என்னும் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் தவமும் ஞானமும் நிறைந்தவன், தவறாத தெய்வ வழிபாடு உடையவன். அவன் சாகினி என்பாளை மணந்து வாழ்ந்து வரும் நாளில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு புதன் என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக தாயும் தந்தையும் வளர்த்து வந்தனர். நாள்தோறும் ஆடை அணிகளால் அழகு செய்து பார்த்து கழித்தனர். ஒரு கணமும் அக்குழந்தையை பிரிய மனமில்லாமல் அருகிலேயே இருந்தனர். கட்டிலங்காலியாக வளர்ந்து மன்மதனைப் போல விளங்கும் புதனுக்கு சாவித்ரி என்னும் மங்கை நல்லாளை மனம் செய்து வைத்தனர் பெற்றோர். புதன் தன் மனைவிப்பால் விருப்பமின்றி பிற பெண்களை விரும்பி திரிந்தான். பெற்றோர் கூறும் அறிவுரைகளையும் வெறுத்தான். தாசியிடம் கொண்ட மயக்கத்தால் தகாத செயல்களையும் பாவங்களையும் செய்தான். தானே தன் நகைகளை பெற்றோர் காணும்படி கழற்றி பெட்டியில் வைத்தான். பிறகு களவாக அந்நகைகளை எடுத்துச் சென்று தாசியிடம் கொடுத்து அவளோடு உறவாடினான். பெற்றோர்களிடம் நகைகள் காணவில்லையே என்று சண்டையிட்டான். பெற்றோரையும் வீட்டையும் மறந்து தாசி வீடே கதி என்று கிடந்தான். புதனை காணாத பெற்றோர்கள் அவனை வீடு வீடாக தேடினார்கள். அவனை பிரிந்த தாய் பிரிவு துன்பம் தாழாமல் துடித்தாள். உணவும் உண்ணாமல் கிடந்தாள். பட்டினியும் பிரிவு துன்பமும் சேர்ந்து அவளை வாட்டின. என் மகனை கண்டாலின்றி நான் உயிர் வாழேன் என்று கணவனிடம் முறையிட்டாள். தன் மகனை தேடி தந்தையாகிய தூர்மன் சென்றான். பல இடங்களிலும் தேடிய பிறகு அவன் ஒரு தாசி வீட்டில் இருப்பதாக அறிந்து அந்த வீட்டிற்கு சென்றான். குடித்து சிவந்த கண்களுடன் கலங்கிய சித்தத்துடன் இருக்கும் தன் மகனை பார்த்து, அந்தன குலத்தில் பிறந்த அதமனே, சந்திரனிடத்து களங்கம் தோன்றியது போல நீ என் குலத்தில் ஏன் பிறந்தாய்? உன்னை காட்டிலும் கல்லும் முள்மரமும் நல்லவனாம். மூர்க்கனி, நீ இருப்பதை விட இறப்பதே மேல் என்று கோபத்தோடு கண்டித்தான். தந்தையின் மொழியை கேட்டு அடங்கா கோபமுற்ற புதன் தந்தையின் முகத்திலே அடித்தான். என்னுடைய இன்ப வாழ்விற்கு நீதான் இடையூறாக இருக்கின்றாய் என்று பலகாலம் அடித்து தன் தந்தை உயிரை போக்கினான். தூர்வன் உயிர் பிரியும்போது
திருநாரையூர் அப்பனே, திருநாரையூர் அப்பனே, திருநாரையூர் அப்பனே என்று அலறி இறந்தான். இறந்தவனை கட்டி தூரத்தில் கொண்டு போய் எறிந்துவிட்டு மறுபடியும் குடித்து தாசியோடு கூடி ஆடினான். மறுநாள் காலையில் தன் வீட்டிற்கு சென்ற புதனிடம் அவன் தாய் தந்தையை காணவில்லை என்றும் அவர் புதனைத்தான் தேடி சென்றார் என்றும் சொல்லி புலம்பினாள். தாயின் தூண்டுதலினால்தான் தந்தை தான் இருக்குமிடம் வந்து தொந்தரவு கொடுத்தான் என்று கருதி அவளை காய்ந்த விறகால் தலையில் அடித்தான். அடி தாங்காமல் அந்த தாய் அலறி செத்தாள். அவளையும் காலிலே கட்டி வெளியிலே இழுத்து போட்டான். சாதுக்களாகிய பெரியோர் சிலர் புதனின் தாய் தந்தையருக்கு இறுதி கடன்களை செய்தனர். பாதகம் செய்த புதன் அந்தணனாதலின் அரசனும் தண்டியாது ஒழிந்தான். பின்பு ஒரு நாள் அவன் வீட்டிற்கு வந்தபோது அப்பாதகனின் மனைவி சாவித்திரி தன் கணவனை பார்த்து, ஐயனே, அந்தணர் குலத்தில் பிறந்த உங்களுக்கெல்லாம் கூடா ஒழுக்கம் பொருந்துவது தகாது. அதனை விவேகத்தால் நீக்க வேண்டும். மறுமைக்கு இன்பம் தரும் செயல்களை இந்த ஜென்மத்திலேயே செய்ய வேண்டும். எதனால் மழை காலத்தில் இன்பம் கிடைக்குமோ அதனை மற்ற 8 மாதங்களில் செய்ய வேண்டும். நீர் பிராமணன் என்பதால் அரசன் உம்மை தண்டிக்காமல் பொறுத்து கொண்டுள்ளான். எல்லா அழகும் நிறைந்த மனம் போல் நடக்கக்கூடிய நான் இருந்தும் நீர் வேசைப்பால் செல்வதை கண்டு ஊரார் என்னை கேலி பேசுகிறார்கள். உமக்கும் பழி வருகிறது. உமது விருப்பம் போல் இரவும் பகலும் என்னோடு மகிழ்ச்சி அடையலாம். தாசி வீட்டுக்கு செல்ல வேண்டாம். அறிஞனானவன் அறியாமலோ மயக்கத்திலோ தவறு செய்வானாயின் தெளிவுடன் திருத்திக் கொள்வான். பாவத்தை செய்யும் ஆண்மகனுக்கு இம்மையும் இல்லை மறுமையும் இல்லை, அவனுக்கு நரகம் நிச்சயம் என்று அன்புடனும் அழுதும் இரக்கம் உண்டாகும்படி வேண்டினாள். சாவித்திரி கூறிய நல்லுரைகள் அவன் காதில் பழுக்கு காய்ச்சிய இரும்பு பாய்வது போல துன்பம் தந்தன. பொல்லாதவளே, என் விருப்பத்திற்கு மாறாக பேசினால் என் பெற்றோர் அடைந்த கதியை நீயும் அடைவாய் என்று அதட்டினான். பெற்றோரிடம் அன்பு காட்டி போற்ற தெரியாதவன் தன்னையே நம்பியிருக்கும் மனைவியை எப்படி காப்பாற்றுவான்? கற்புடைய பெண் கணவன் கையால் கற்புடைய பெண் கணவன் கையால் இறப்பாளாயின் இம்மையிலும் மறுமையிலும் அவளுக்கு பெருமையாகும் என்று கூறிய மனைவியை விறகினாலும் கற்களாலும் முட்களாலும் அடித்து தள்ளினான். சாவித்திரி கணேச பெருமானை நினைந்து உயிர் விட்டாள். அப்பாதகன் அவளையும் காலில் கட்டி இரவில் வெளியே இழுத்து எறிந்தான். பின்பு தன் மனம் போல் பாவத்தொழிலை ஆடினான். அவனுடைய அடாத செயல்களால் அவன் வெண்குட்ட நோயை அடைந்தான். வேசியும் நோயாளனாகிய அவனை விட்டு மற்றொரு செல்வந்தனுடன் சேர்ந்து கொண்டாள். ஊரில் உள்ளவரால் பழிக்கப்பட்டு குஷ்ட நோயால் துன்பப்பட்டு பசி தாகங்களுடன் அலைந்தான் திரிந்தான். இறுதியில் திருநாரையூரை அடைந்து அங்கு நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்தணர்கள் உண்ட எச்சிலையில் உள்ள சோற்றை உண்டான். 3 மாதம் இவ்வாறு வாழ்ந்த புதன் இறந்தும் போனான். அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இயமன் அதாவது யமதர்மராஜன் அவனை பல்வேறு நரகங்களில் தள்ளினான். அங்கு ஒரு பிரளய காலம் இருந்து நரக வேதனை அனுபவித்து ஒரு வைசிய குலத்திலே பிறந்தான். முற்பிறவி பயன் காரணமாக இந்த பிறவியிலும் குட்ட நோயாளன் ஆனான். வைசியனான அவன் தன் நோய் நீக்கத்தின் பொருட்டு பல தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்து வருகையில் புண்ணிய வசத்தால் சிறகிழந்த நல்லூரை அடைந்தான். அடுத்ததாக கடைசி லீலையாக அந்த வைசியனுக்கு குட்ட நோய் நீக்கியமை. சிறகிழந்த நல்லூரை அடைந்த வைசியன் வழி நடந்த களைப்பால் ஓர் அந்தணன் வீட்டில் தங்கினான்.
அதன் பிறகு தங்கினவன் அந்த வீட்டில் உள்ள அந்தணனை பார்த்து, இவ்வூர் பெயர் யாது என்று கேட்டான். அந்தணன் சிறகு இழந்த நல்லூர் என்று கூற, எதனுடைய சிறகு இவ்வூரில் இழக்கப் பெற்றது? மூர்த்தி தலம் திருத்தங்களை கொண்டு தொழுது ஆடி வருகின்ற எனக்கு அந்த விவரத்தை சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் அந்த வைசியன் கேட்டான். அந்தணன் விவரம் சொன்னான். நாரை ஒன்று மார்க்கண்டேயர் முகமாக பகமுனிவரின் சிறப்பை கேட்டுணர்ந்து பகேசராகிய திருநாரையூர் பெருமானை முறையாக பூஜை செய்தது. நெடுங்காலம் வழிபாடு செய்தும் சிவபெருமான் மனமகிழ்ந்து காட்சி தரவில்லை. அதனால் நாரதர் முனிவர் சொன்னவாறு கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய நியமம் பூண்டது. வைகரையிலே கங்கை கரையை அடைந்து அதில் விதிப்படி அன்போடு மூழ்கி கங்கை நீரை சிறகுகளிலும் கண்டத்திலும் எடுத்து கொண்டு வந்து திருநாரையூர் பெருமானை திருமுழுக்கு காட்டி உறுதியான அன்போடு பூசித்து வந்தது. சிவபெருமான் அந்த நாரியின் பக்தியை சோதிக்க விரும்பி அதன் சக்தியை கவர்ந்தார். பறப்பதற்கு வலிமை இல்லாத அந்த பறவை அரசராகிய நாரை கங்கை நீரை கொண்டு செல்ல வேண்டும் என்னும் ஊக்கத்தால் மிகவும் பெருமுயற்சி செய்து பறக்கத் தொடங்கியது. அப்பொழுது அதன் சிறகுகள் இரண்டும் அதன் உடம்பில் இருந்து கழன்று கீழே விழுந்தன. சிவசிவ. நாரை பரமசிவனை நினைத்து கொண்டு பூமியில் வீழ்ந்து மூர்ச்சை அடைந்தது. மயக்கம் தெளிந்து தன்னை தூக்கிவிடுமாறு இறைவனை வேண்டியது, மன்றாடியது. இறைவன் நாரைக்கு முன்பு போல் உடல் பலத்தை அளித்தார். சிறகிழந்த நாரை கால்களால் தத்தி தத்தி சென்று திருநாரையூரை அடைந்து, எல்லா உயிர்களுக்கும் தந்தையே, அன்பே உருவானவனே, ஆழகால விஷத்தை உண்டவனே, பரமேஸ்வரா, ஐயனே, கங்கை நீரை கொண்டு வந்து திருமுழுக காட்ட எனக்கு சிறகுகளை தந்தருளுக. கங்கை நீரை கொண்டு வராவிடில் என் விரதம் பிழைப்படும். பிழைப்பட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன். நிச்சயமாக நான் உயிர் வாழ மாட்டேன். நான் உண்மையே நினைத்து உமது சந்நிதியில் உயிர் விடப் போகிறேன் என்று சொல்லி அந்நாரை வரம் கிடந்தது. பரமசிவன் கருணை மிகுந்து நாரைக்கு சிறகுகளை தந்ததோடு இறைவியுடன் கூடி பரம காட்சி தந்தார். விரும்பிய வரங்கள் பலவும் தந்தார். நாரையின் சிறகுகள் விழுந்த இந்த தலத்தை சிறகிழந்த நல்லூர் என உலகம் போற்றுகிறது என அந்தணன் விளக்கமாக அந்த வைசியனுக்கு எடுத்து சொன்னான். இது கேட்ட குட்ட நோயாளியான வைசியன் திருநாரையூரை அடைந்து திருநாரையூர் ஈசனையும் பொல்லா பிள்ளையாரையும் தீர்த்த திருமஞ்சனத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டான். இவ்வண்ணம் அவன் அங்கேயுள்ள திருக்குளங்களில் நீராடி ஒரு மண்டலம் உணவின்றி பக்தியோடு பெருமானை பூசித்து வந்தான். ஒரு மண்டல முடிவில் வைசியனின் மூக்கு துவாரத்திலிருந்து கரிய முகத்தோடைய ஒரு குட்டை உருவம் பூமியில் விழுந்து மிக பெரிதாக வளர்ந்தது. அதை கண்டு அங்குள்ளோர் அஞ்சி ஓடினார்கள். வைசியன் அந்த புருடனை யார் என்று கேட்க, அவன் பாவ புருடன் என்றும் வைசியன் செய்த பாவம் காரணமாக நோயாக அவன் உடலில் இருந்ததாகவும் சொல்லி, வைசியன் திருநாரையூர் திருக்குளங்களில் மூழ்கியமையால் பாவப்புருடன் வைசியனை விட்டு நீங்குவதாகவும் கூறி சென்றான். பாவப்புருடன் செல்லவே வைசியன் குட்டநோய் நீங்கி அழகிய திடமான உடலுடன் விளங்கினான். திடமான பக்தியுடன் திருநாரையூர் பெருமானை வழிபட்டான். திருநாரையூர் பரமசிவன் கார்த்திகை மாதத்தில் வரும் அஷ்டமி திதியில் அந்த வைசியனுக்கு காட்சி தந்து, அறிவிற் சிறந்த வைசியனே, இன்று முதல் உன்னை பிடித்திருந்த நோயும் பாவங்களும் நீங்கின.
வளமான செல்வத்தை பெற்று இன்பமாக வாழ்ந்து முடிவில் கைலாயத்தை அடைவாயாக. கிருஷ்ண அஷ்டமியாகிய இன்று உனக்கு அருள் செய்தோம். இந்த நன்னாளில் இந்த தலம் வந்து எம்மை உள்ளன்போடு புசிப்பவரின் நோய்களும் பாவங்களும் நீங்கும். அவர்க்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கையும் அளிப்போம் என்று திருவாய் மலர்ந்து இறைவன் மறைந்தருளினார். சிவ சிவா. வைசியன் திடமான சிறப்புடைய உடம்பு பெற்று தனது நகரை அடைந்து மகிழ்ச்சியோடு அளவற்ற இன்பம் துய்த்து இறைவன் அருளிய வண்ணம் கைலாயத்தை அடைந்தான். சிவ 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 சிவ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது மேலும் முனிவர்களே, திருநாரையூர் ஈசன் புகழும் பொல்லா பிள்ளையார் சிறப்பும் இவ்வாறு உங்களுக்கு எம்மால் கூறப்பட்டன. திருநாரையூர் புராணம் படிப்பவர்கள் கேட்பவர்கள் விரும்பிய நன்மைகள் அனைத்தும் பெற்று முக்தியையும் அடைவார்கள் என்று முருகப்பெருமான் சொன்னார். முனிவர்களே, இதுவரை சண்முகப் பெருமான் முனிவர்களுக்கு விளக்கிச் சொன்ன திருநாரையூரின் பலவிதமான பெருமைகளை உங்களுக்கு கூறப்பெற்றன. பரமேஸ்வரனின் இந்த இதிகாசத்தை கேட்ட மாத்திரத்தில் பாவங்கள் அழியும். அறிவும் அன்பும் பக்தியும் உள்ள மாணாக்கர்களுக்கே இதனை கூற வேண்டும் என்று சூதமுனிவர் கூறி முடித்தார். திருநாரையூர் புராணம் முற்றிற்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதுவரை இந்த புராணத்தை மெதுவாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் திருநாரையூர் அம்பாள் திரிபுர சுந்தரி தாய் சமேத சௌந்தரேஸ்வரர் பொன்னார் திருவடிகளையும் போற்றி, பொல்லா பிள்ளையார் திருவடிகளையும் போற்றி, நம்பியாண்டர் நம்பி திருவடிகளையும் போற்றி, முருகப்பெருமான் திருவடிகளையும், பகமுனிவர், புருசுண்டி முனிவர், சூத முனிவர் திருவடிகளையும் போற்றி, இதை கேட்ட மகா புனிதமான இந்த திருநாரையூர் புராணத்தை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாவித செல்வங்களும் பெற்று முடிவில் முக்தியை அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல பொல்லா பிள்ளையாரையும் திரிபுர சுந்தரித்தாய் சமேத சௌந்தரேஸ்வரர் பெருமானையும் வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.